கர்த்தருடைய பிரசன்னத்திலே எங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே எங்களை மறவாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார். யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். காலை வேளையிலும் அந்த மறவாத தெய்வம் இவ்வளவு தூரம் எங்களை நடத்தினாரே. இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க, தேவ கிருபைக்குள்ள வாங்க. எங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம், எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம், எங்களுடைய ஜீவியத்தை ஒப்புக்கொடுப்போம், எங்கள் தேசத்தை ஒப்புக்கொடுப்போம், எங்களுடைய வாழ்நாட்களை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்போம். பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. தேவாதி தேவனே உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எல்லாருடைய சிந்தனையும் ஒருமிடப்படுத்தி இந்த சுந்தர பிரசன்னம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஆராதிக்கிற ஆராதனை ஒரு பெரிய விடுதலையை காணத்தக்கதாய் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஔஷதம், உம்முடைய ஆனந்த தைலம் ஜனங்களுக்கு கடந்து போகும்படியாய் பரத்திலிருந்து நன்மை உண்டாகும்படியாய் ரேகபா ஷாகபா ரேபானேனா மறவாமல் நினைத்தீரையா. ஓ நாங்கள் ஆராதிப்போம் தேவ சமூகத்தில் செய்த நன்மைகளை நினைப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் கடந்து வருவோம். மறவாமல் நினைத்தீரையா. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஓ எங்களை நினைக்கிற ஒரு கர்த்தர் இரவும் யார் மறந்தால் இரவும் பகலும் எங்களை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. ஓ நன்றி செலுத்துவோம். கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி. ஓ தேவன் செய்த நன்மைகளை நினைப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம்
கரங்களை தட்டுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ලොකු සත්‍යතාවයක් ඉතා කෙටියෙන් කියන්න මම බලාපොරොත්තු වෙනවා. நான் ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு திருச்சபைக்கு போதகராக இருக்கிறேன். මම අවුරුදු 30ක් සභාවකට දේවදාසෙක් ලෙස සිටිනවා. ஒரு 10 ஆண்டுகள் 2 ஊழியருக்கு கீழே உதவி ஊழியனாக ஊழியம் செய்திருக்கிறேன். අවුරුදු 10ක් සාකා සේවකෙක් හැටියට මම සේවය කළා. சபையிலே நான் கண்ட கர்த்தர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். සභාවේ මම දැක්කා වූ ඒ සත්‍යතාවය ඔබට උගන්වන්න කැමතියි. நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்கிற மனநிலையை விட்டு வெளியே வந்து ඔබ දේශනාවක් ඇහැම ඒ සිතුවිල්ලෙන් එළියට ඇවිල්ලා ஒரு போதனையை கேட்க வந்தோம் என்கிற மனநிலைக்கு வாருங்கள். ඔබ එක දේශනාවක් අසන තත්යකට එන්න. உங்கள் மனநிலையை அப்படி மாற்றிக்கொண்டால் இன்றைய பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக එවැනි இருக்கும். තත්යකට ඔබ වෙනස් කරොත් ඔබගේ දේශනාව ඉතා අර්ථවත් වෙයි. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே යේසුස් වහන්සේ ජීවත් වුණ කාලයේදී யோவான் ஸ்நானகனும் வாழ்ந்தார். ඒ යෝවාන් බෞතිස්මත් ජීවත් அந்த වුණා. யோவான் ஸ்நானகன் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். ඒ යෝවාන් බෞතිස්ම එයාගේ ගෝලයන්ට යාඥා කරන්න ඉගැන්නුවා. இதை பார்த்த இயேசுவின் சீஷர்கள் எங்களுக்கும் அதுபோல கற்றுக் கொடும் என்று கேட்டார்கள். ඒක බලපු යේසුස් වහන්සේ ගෝලිය පවා කිව්වා අපිටත් උගන්වන්න යාඥා කරන්න කියලා. அப்பொழுது இயேசு ஒரு மாடல் ஜெபத்தை கற்றுக் යේසුස් கொடுத்தார். වහන්සේ එක ක්‍රමයක් නැත්තම් ඇටියක් ගෙන්නුවා යාඥාවේ. அதே ஜெபத்தை மனப்பாடம் செய்து சொல்லுவதற்காக கற்றுக் கொடுக்கவில்லை. ඒක කටපාඩම් කරලා කියන්න නෙමෙයි යාඥාව ගෙන්නුවේ. ஆனால் அந்த ஜெபத்திலே நிறைய அர்த்தங்களை வைத்து கற்றுக் கொடுத்தார். නමුත් යාඥාවේ බොහෝ අර්ථවත් ඇතුව තමයි ගෙන්නුවේ. அப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது அந்த ஜெபத்திலே ஒரு வார்த்தை வருகிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று. ඒ යාඥාවේ තියෙනවා ඔබගේ රාජ්‍ය පැමිණේවා කියලා. அந்த ஜெபத்தை எல்லாரும் சொல்லுவோமா? ඒ பரமண்டலங்களில் යාඥාව කියමු இருக்கிற ස්වර්ගයේ වැඩ සිටින අපගේ எங்கள் பிதாவே, ඔබගේ සීනාමයට உம்முடைய நாமம் ප්‍රශංසා වේවා. பரிசுத்தப்படுவதாக, ඔබගේ உம்முடைய ராஜ்யம் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ඔබගේ சித்தம் කැමැත්ත பரமண்டலத்தில் ස්වර්ගයේ செய்யப்படுவது මෙන් போல பூமியிலும் පොළොවේදී செய்யப்படுவதாக. සිදුවේවා. அன்றன்று வேண்டிய ඔබගේ ஆகாரத்தை එදිනෙදා இன்று எங்களுக்கு භෝජනය தாரும். අපට දුන්න වෙනවා. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் අපට වැරදි மன்னிக்கிறது කමා போல කරන්නාක් මෙන් எங்கள் கடன்களை අපගේ மன்னியும். වැරදි කමා எங்களை කළා. சோதனைக்குள் අපගේ பிரவேசிக்க පරීක්ෂාවට பண்ணாமல் නොයැටෙන தீமையிலிருந்து පිණිස ரட்சித்துக் අපගේ கொள்ளும். අයාපතින් අප ராஜ்யமும் வல்லமையும் රාජ්‍ය බලය மகிமையும் මහිමේද என்றென்றைக்கும் உடையவை. සදාටම ඔබගේ. அல்லேலூயா. හalleluya. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ඔබගේ රාජ්‍ය පැමිණේවා. ஆண்டவர் எதை மீன் பண்ணுகிறார்? මොනවද ඒකේ තේරුම් කරන්නේ ස්වාමීන් அந்த වහන්සේ? ஜெபத்தினுடைய அர்த்தம் ඒ என்ன? තේරුම කුමක්ද? அநேக நேரங்களிலே நாம் அர்த்தம் தெரியாமல் சில காரியங்களை அடிக்கடி பயன்படுத்துகிறோம். සමහර අර්ථවත් දැනගන්න නැතුව අපි බොහෝ දේවල් පාවිච්චි කරනවා. ஆண்டவர் சொன்னபோது விசுவாசிகள் என்ன புரிந்து கொண்டார்கள்? ඒක කියනකොට ස්වාමීන් වහන්සේ ඇදහිල්වන්තයන් මොන විදිහට තේරුම් ගත්තේ? அவருடைய சீஷர்கள் என்ன புரிந்து ඒ கொண்டார்கள்? ගෝලිය මොන විදිහට තේරුම් ගත්තේ? இதை புரிந்து கொள்வதற்கு நான் ஆதியாமத்திலிருந்து வர අපි ඒක வேண்டியிருக்கிறது. තේරුම් ගන්නට උප්පත්ති පොතේ ඉඳලා මෙන්නට ඕනේ. அப்பொழுதுதான் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று தெரியும். එවිට තමයි දේව රාජ්‍ය මොනවද කියලා ඔබ තේරුම් ගන්න. ஆண்டவர் பரலோகம் என்கிற ஒரு ராஜ்யத்தை தனக்கென்று வைத்திருக்கிறார். දෙවියන්වහන්සේ ස්වර්ගයේ කියන රාජ්‍යයක් එතුමාට කියලා තබා ගත්තා. அதே தேவன் தான் இந்த பூமியை படைத்து இந்த பூமியிலும் தன்னுடைய ராஜ்யம் வர விரும்பினார். ඒ දෙවිඳුන්ම තමයි මේ පොළොවත් මවලා මේ රාජ්‍ය මේ පොළොවටත් එන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වුණා. அதற்காக தன்னுடைய சாயலிலே ஒரு மனிதனை படைத்து அவனூடாக அவர் இந்த பூமியையும் அரசாள விரும்பினார். එතුමාගේ ස්වරූපයට මවලා ඒ මව මනුෂ්‍යයා තුලින් මේ පොළොව පාලනය කරන්නට ස්වාමීන් වහන්සේ හිතුවා. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கையில கொடுத்தார். ආදාම්ටත් ඒවාටත් ආධිපත්‍යයක් නැත්නම් බලයක් දුන්නා. நீங்கள் என் சார்பிலே இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். මා කරුණු කොටගෙන මේ පොළොව පාලනය කරන්න කියලා. சோ பரலோகத்தில் அவர் ராஜ்யம் இருப்பது போல பூமியிலையும் அவர் ஒரு ராஜ்யத்தை கட்ட விரும்பினார். ඒ ස්වර්ගයේ රාජ්‍ය තියෙන වගේ මේ පොළොවෙත් යාගේ රාජ්‍ය ගොඩනගන්නට ස්වාමීන් වහන්සේ හිතුවා. ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடினாலே ராஜ்யம் பிசாசின் கையிலே போய்விட்டது. නමුත් ආදාම් මේව පාපේ කරපු නිසා ඒ රාජ්‍ය යක්ෂයාගේ අතට ගියා. முழு உலகத்திலும் 2 பேர் தான் இருந்தார்கள். ලෝකෙම හිටියේ දෙන්නයි. அந்த 2 பேரும் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால் முழு உலகமும் சாத்தானுடைய ராஜ்யமாய் ඒ மாறிவிட்டது. දෙන්න යක්ෂයාට ඒත්තුන නිසා සම්පූර්ණ රාජ්‍ය යක්ෂයාට ගියා. காலங்கள் மாறின. කාලය වෙනස් වුණා. நோவாவின் காலத்தில் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். නෝවගේ කාලේ ලක්ෂ ගණන් මනුෂ්‍යයන් ජීවත් වුණා. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. නමුත් දේව රාජ්‍ය ගැන කිසිම කෙනෙක් කනගාටු වෙන්නේ නැහැ. தேவனையே தேடவில்லை, දෙවියන් වහන්සේව நோவா සෙව්වේ குடும்பத்தை தவிர. නෝවා පවුල ඇර. எனவே நோவா குடும்பத்தை மட்டும் வைத்துவிட்டு மற்றவர்களை எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் தேவன் ඒ அழித்தார். නිසා නෝවගේ පවුල විතරක් තබලා ගම් වතුරෙන් සියලු දෙනා විනාශ කළා. ஜனங்களை அழித்தார் என்று சொல்வதை விட சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டது. ඒ ජනතාව විනාශ කරා කියනවටත් වඩා යක්ෂයාගේ රාජ්‍ය විනාශ කළා. ஆனால் நோவாவுடைய மகன் காம் மறுபடியும் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டார். නමුත් නෝවගේ පුතා කාම් එයා යක්ෂයාට ඉඩ දුන්නා. கானான் சபிக்கப்பட்டவனாய் மாறினான். කානාන් සාප ලද්දෙක් වුණා. எனவே சாபம் மறுபடியும் உள்ளே வந்தது. සාප
පාපේ නැවත පොළොවට පැමිණියා. ஜனங்கள் தேவனை நினைக்கவில்லை, ජනතාව දෙනස හිතුවේ නැහැ. தேவனை தேடவில்லை, දෙනස செව්වේ නැහැ. தேவனை ஆராதிக்கவில்லை, දෙනස නමස්කාර කරේ නැහැ. தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. දෙනස කීකරුණේ නැහැ. எனவே மறுபடியும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்ட ඒ விரும்பினார். නිසා දෙනස නැවතත් දේව රාජ්‍ය ගොඩනගන්නට කැමැත්තක් දැක්වුවා. ஆனால் தேவனுக்கு எதிராக நிம்ரோது என்பவன் ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட නමුත් ஆரம்பித்தான். දෙනාංශයට විරුද්ධව නිම්රෝත් කියන ලොකු කොතක් ඇදුවා. தங்கள் பேர் பிரஸ்தாபத்துக்காக பெரிதாக கட்ட விரும்பினார்கள். තමාගේ නාමය ඒක ප්‍රකාශ කරන්නට ඒක ඇදුවා. தங்களுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக பெரிதாய் கட்டினார்கள். ඒ තමාගේ රාජ්‍ය ගොඩනැගීමට ලොකුවට ඒක ඇදුවා ඒ කොත. அவர்களுக்கு பின்பாக இருந்து செயல்பட்டது சாத்தான். ඒක පිටිපස්සෙන් හිටියේ යක්ෂයා. ஆனால் அந்த நேரத்தில் ඒ වෙලාවේ ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ඒ විලේ දෙනාංශය ආබ්‍රහාම තෝරගත්තා. மறுபடியும் ஆபிரகாமின் மூலமாய் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட ஆரம்பித்தார். නැවතත් ආබ්‍රහාම් තුලින් දේව රාජ්‍ය ගොඩනගන්නට පටන් ගත්තා. பிசாசு எத்தனை முறை உடைத்து போட்டாலும் என் தேவன் திரும்ப கட்ட வல்லவராய் යක්ෂයා இருக்கிறார். කී වතාවක් කඩා බිඳෙමු දෙනාංශේ නැවත ගොඩනගනවා. ஒருவேளை உங்கள் குடும்பம் உடைந்த நிலையில் නමුත් இருக்கலாம், ඔබගේ පවුල දැන් කැඩී බිඳින්න உங்கள் வியாபாரம் உடைந்த நிலையில் இருக்கலாம், ව්‍යාපාරේ කැඩී බිඳින්නත් පුළුවන්. எல்லாம் போயிட்டு என்று நினைக்க வேண்டாம். අවසන් කළ හිතන්න என் පුළුවන්. தேவன் திரும்ப எடுத்து கட்ட வல்லவராய் දෙනාංශේ இருக்கிறார். නැවත ගොඩනගන්න බලවන්තයි. அந்த ஆபிரகாம் ஊடாக கர்த்தர் மறுபடியும் தம்முடைய ராஜ்யத்தை கட்டியிருக்கிறார். ආබ්‍රහාම් තුලින් දෙනාංශගේ රාජ්‍ය නැවත ගොඩනැගුවා. இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகினார்கள் எகிப்து தேசத்திலே. ඊශ්‍රායෙල් ජනතාව වැඩ වර්ධන වුණා මිස්ර දේශේ. அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு தேசமாக உருவாக்க விரும்பினார். ඒ අය ඔක්කොම එකට එකතු කරලා දේශයක් ඇටියට පත් කරන්න තීරණය அந்த කළා. தேசத்தின் ஊடாக தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்பினார் ඒ தேவன். දේශය තුලින් තමාගේ රාජ්‍ය ස්ථාපිත කරන්න ඉස්තාගත්තා. எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகிறார். මිස්රේ ඉඳලා කානාන් දේශයට ගෙනියනවා. அந்த கானானுக்கு போவதற்கு முன்பாக ඒ කානාන් දේශයට යන්න ප්‍රථමයෙන් நீங்கள் என்னுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். මේ ඔබ මාගේ රාජ්‍ය වෙන්න ඕන කියලා කියලා දුන්නා. நீங்கள் எப்படி உடுத்த வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். කොහමද කන්න ඕනේ බොන්න ඕනේ ජීවත් වෙන්න ඕනේ හැම දෙයක්ම කියලා දුන්නා. நீங்கள் எகிப்தில் இருந்தபோது சாத்தானுடைய ராஜ்யத்தில் ඔබ இருந்தீர்கள். මිස්රේ ඉන්නකොට යක්ෂයාගේ රාජ්‍යය හිටියා. இப்பொழுது எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறேன். මං උදේසා රාජ්‍යයක් ගොඩනගන්න කැමතියි. லேவியராமம் 20:26 சொல்லப்பட்டிருக்கிறது, ලේවි 20:26 කියනවා உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ඔබගේ දෙවියන් වහන්සේ සුද්ධව සිටින්නාක් මෙන් ඔබත් සුද්ධව සිටින්න ඔබ අනිත් ජනතාවෙන් ඔබ වෙන් කරලා අරගෙන තිබෙනවා. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் தேவனுடைய ராஜ்யமாக ඒ இருக்க முடியும். දෙනාසකින් වෙන් කරපු ජනතාව තමයි දෙනාසගේ රාජ්‍ය. இன்னும் உலக பிரகாரமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்க முடியாது. තාමත් අපි ලෝකාකාරව ජීවත් වෙනවා නම් තාම අප දෙනාසගේ රාජ්‍යයට ඇතුල් වෙලා නැහැ. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் யாத்ராமம், லேவியராமம், என்னாமம், உபாகமத்திலே கர்த்தர் கட்டளைகளாக கொடுத்தார். ඒ වෙන් වෙච්ච ජනතාව කොහොමද ජීවත් වෙන්න ඕනද කියලා නික්මයාම ලෙවි ගණන් කතාව දිවීත කතාව හැමදේම උගන්වන්නේ. ஆனால் இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களிலே கட்டளைகள் வேண்டாம், செலிப்ரேஷன் மட்டும் போதும் என்று சொல்லிக் නමුත් கொண்டிருக்கிறார்கள். අනපනත් වේනත් බෝ අය ජනතාව හිතන්නේ සෙලිබ්‍රේෂන් එක විතරක් ඕනේ අනපනත් අපිට ඕනේ නැහැ. ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். දෙනාසේ ව්‍යවස්ථාව දුන්නා. ஏனென்றால் என் ராஜ்யத்துக்கென்று சில சட்டங்கள் இருக்க வேண்டும். මාගේ රාජ්‍යයට නීති රීති තියෙන්නට ඕනේ. சட்டம் இல்லாத எந்த ராஜ்யமும் கிடையாது. කිසිම නීති රීතියක් නැති රාජ්‍යයක් නැහැ. ஆண்டவருடைய ராஜ்யம் என்றால் அதற்கென்று ஒரு சட்டதிட்டங்கள் உண்டு. දෙනාසේගේ රාජ්‍ය නම් ඒකට අවශ්‍ය නීති රීති තියෙනවා. அநேகருடைய வாழ்க்கையில சட்டதிட்டங்கள் பிடிப்பதில்லை. බෝ අයගේ ජීවිතයේ මේ නීති රීති කැමති නැහැ. எனவேதான் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்களால் நிலைக்க முடியவில்லை. ඒ දේව රාජ්‍ය ස්ථිරව ඉන්නට බැරි තත්ත්වයක් තිබෙනවා. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டினார். දෙවනාසේ ඊශ්‍රායෙල් ජනතාව තුලින් ඒ රාජ්‍ය காலங்கள் உருண்டோடின. කාලේ දිව්වා. ஜனங்கள் மறுபடியும் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் வழிபட ஆரம்பித்தார்கள். නැවතත් ජනතාව පාරෝත් ආශ්‍රෝත් කියන දෙවිවරු නමස්කාර කරා. ஆண்டவர் எல்லாரையும் பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போய் එවිට விட்டார். බාබිලෝන් පැත්තට ස්වාමීන් වහන්සේ වහල් භාවයට පත් කළා. அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த கானான் தேசத்தை ஆண்டவர் அழித்து போட்டு விட்டார். ඒ නිදහසක් ඇටියට දුන්නේ කානාන් දේශේ විනාශ කළ දැම්මා. அந்த இடம் மண்மேடாக்கப்பட்டது. ඒක පස් බිමක් කළා. மனுஷர்கள் குடியிருப்புக்கு ஏற்ற நிலமாக அது இருக்கவில்லை. මනුෂ්‍යයන්ට ජීවත් වෙන්න බැරි සුදුසු නැති තත්ත්වයක් පත් சில වුණා. நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நஷ்டம் வருகிறது, සමහරට ඔබගේ ජීවිතයේ ඇයි අලාභ වෙන්නේ? ஏன் சில இழப்புகள் வருகிறது, සමහර අයිමිවීම වෙන්නේ. ஏன் பல காரியங்களில கண்ணீர் விடுகிறோம். ඇයි බොහෝ දේවල් අපි කඳුළු සලන්නේ? தேவன் எதை கட்டளை கொடுத்து வாழச் சொன்னாரோ அப்படி வாழாத பட்சத்தில் நமக்கு இவைகள் எல்லாம் நேரிடுகின்றன. දෙවියන්වහන්සේ මොනවද අනපනක් දෙන්නේ අපිට ජීවත් වෙන්න කොයි විදිහටද කියලා ඒ විදිහට ජීවත් වෙන්නේ නැති වුණාම තමයි මේ දේ වෙන්නේ. நாம் அநேக நேரத்தில் தேவனிடத்தில் தான் கேள்வி අපි கேட்கிறோம், විතරම ආන්නේ දෙවියන් වහන්සේගෙන් ප්‍රශ්න. ஏன் எனக்கு இது நடக்க வேண்டும்? ඇයි මට මේව වෙන්න ඕනේ? ஆண்டவர் சொல்லுவார், ස්වාමීන් වහන්සේ කියයි நான் சொன்னபடி நீ வாழ்ந்தால் இதெல்லாம் உனக்கு நடக்காது. මම කියන විදිහට ඔබ ජීවත් වුණොත් මේ දේවල් වෙන්නේ නැහැ. ஆசீர்வாதம் வந்தவுடனே உன் வாழ்க்கை முறையை நீ மாற்றிக் கொள்ளுகிறாய்.
ආශිර්වාදය එනකොට ඒ ජීවිතේ ක්‍රම වෙනස් වෙනවා. இந்த உலகத்தை போல வாழ ஆரம்பிக்கிறார். ලෝකේ විදියට ජීවත් වෙන්න බලනවා. என்னுடைய ஜனம் என்பதை நீ மறந்து விட்டாய். දේව ජනතාව කියන දේ අමතක වෙනවා. உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறாய். ඔබගේ වටේ ඉන්න ජනතාව දිහා බලනවා. அவர்களை பார்த்து நீ கற்றுக்கொள்கிறாய். එයා ඒගොල්ලොන්ගෙන් ඔබ ඉගෙන ගන්නවා. ஆனால் உன்னை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ளத்தான் உன்னை என் ஜனமாய் வைத்தேன். නමුත් ඔබ බලලා ඒගොල්ලෝ ඉගෙන ගන්න ඕනේ කියලා තමයි දෙවියන් වහන්සේගේ ජනතාව කැටි ඔබ තෝරගත්තා. பாபிலோன்ல 70 வருஷம் அடிமைகளாய் இருந்தார்கள். බාබිලෝනිගේ අවුරුදු 70ක් වාල් වෙලා හිටියා. இந்த உலகத்தில் தேவ ராஜ்யமே இல்லாமல் போய்விட்டது. ලෝකේ පුරාම දේව රාජ්‍ය නැති වෙලා ගියා. முழு உலகத்திலும் பிசாசின் ராஜ்யம். මුළු ලෝකෙම යක්ෂයාගේ රාජ්‍ය. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த சில பிள்ளைகள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் தேவனுக்காய் வைராக்கியமாய் නමුත් இருந்தார்கள். සමහර දේව දරුවන් දානියල් සාත්‍රාක් මේෂක් ආබේද්නෙගෝ දරුවෝ විතරක් ඒ වගේ හිටියා. மறுபடியும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். නැවතත් ඊශ්‍රායෙල් ජනතාව තමාගේ අයිති දේශයට ගෙනාවා. ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். දෙනාසෙට බය වෙලා ජීවත් වුණා. ஆனால் நாட்கள் ஆனது, කාලය ගත වුණා. கர்த்தரை விட்டு விட்டார்கள். දෙවියන් වහන්සේ අත්හැරියා. தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை விட்டு දෙනාසෙට விட்டார்கள். ප්‍රේමනාපව ජීවත් වීම අත්හැරියා. நடந்தது என்ன? මොනවද උනේ? நான் இந்த ஜனத்தோடு பேச மாட்டேன் මේ என்று ஆண்டவர் ජනතාවත් එක போய்விட்டார். මං කතා කරන්නේ නැහැ කියලා. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்பு 400 ஆண்டுகள் கர்த்தர் பேசவே இல்லை. මල්කියා දිවස්වරයාට පස්සේ අවුරුදු 400ක් දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යත් එක්ක කිසි සම්බන්ධකමක් තිබෙන්නේ නැහැ. தேவ சத்தம் வெளிப்படவே இல்லை. දේව ශබ්දේ කාටවත් එළිදරව් වුණේ නැහැ. ஆனால் என்ன நடந்தது? මොනවද උනේ? ஆலயம் இருந்தது, දේවස්ථානයේ තිබුණා. ஆசாரியர்கள் இருந்தார்கள், පූජකයෝ හිටියා. ஆராதனை இருந்தது, නමස්කාර තිබුණා. பலி செலுத்துற முறை இருந்தது. පූජා කරන ක්‍රමේ තිබුණා. ஆனால் தேவன் இல்லை. නමුත් දෙවියන් නැහැ. இந்த கடைசி காலத்திலே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. නමුත් අන්තිම කාලයේදීත් මේ විදිහට තමයි සිදුවේගෙන යන්නේ. ஆராதனைகள் ஏராளம் உண்டு, නමස්කාර බොහෝ තිබෙනවා. ஜெபங்கள் ஏராளம் உண்டு. යාඥා ගොඩක් තිබෙනවා. ஆனால் அநேக சபைகளிலே தேவன் இல்லை. බොහෝ සභාවල දෙවියන් වහන්සේ නැහැ. நம்ம மத்தியிலே தேவன் உலாவுகிறதுக்காக අප මත දෙවියන් වහන්සේ සක්මන් කරන නිසා දෙවියන් වහන්සේ ஒரு ස්තුති කරනවා. சபையில் பிரதானமானது தேவ பிரசன்னம். සභාවේ ඊටාම ප්‍රධාන දේ දෙවියන් වහන්සේගේ තේජසය. அல்லேலூயா சொல்லுவோமா? හalleluya කියමුද? இந்த நேரத்தில் தான் இயேசு வருகிறார். මේ වෙලාවේ තමයි යේසුස් වහන්සේගේ පැමිණීම එන්නේ. பழக்க தோஷத்தில் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. පුරුද්දක් වශයෙන් නමස්කාර කරගෙන සිටියා. முழு உலகத்திலும் தேவ ராஜ்யம் இல்லை. නමුත් මුළු ලෝකෙම දේව රාජ්‍ය නැහැ. எனவே அவர்களுடைய இஷ்டப்படி வியாபார ஸ்தலமாக ஆலயங்களை மாற்றி விட்டார்கள். ඒගොල්ලොන්ගේ කැමති විදියට ව්‍යාපාර ස්ථානයක් ලෙස දේවස්ථානය වෙනස් කළා. இப்பொழுது இயேசு வந்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். යේසුස් වහන්සේ මේ පොළොවට ඇවිල්ලා ගෝලයන්ට උගන්වනවා. உம்முடைய ராஜ்யம் வருவதா. ඔබගේ රාජ්‍ය පැමිණේවා. எத்தனை பேருக்கு இப்ப இந்த வசனத்துடைய දැන් அர்த்தம் புரியுது? කී දිනට ඒ වචනේ තේරෙනවද? ஆமென். ආමෙන්. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் பூமியில வர வேண்டும். එහෙනම් දෙනාසගේ රාජ්‍ය මේ පොළොවට එන්නට ඕනේ. இயேசு கிறிஸ்து பார்த்தார், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ බැලුවා. பிசாசை தோற்கடிக்க விரும்பினார், යක්ෂයාව පරාජය කරන්නට ඉස්සුවා. பிசாசை வெட்கப்படுத்த விரும்பினார். යක්ෂයාව ලැජ්ජාවට පත් කරනවා. ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தேன், ඉස්රායෙල් දේශේ මගේ දේශයේදී මගේ රාජ්‍ය அந்த ஜனங்களை வஞ்சித்து ඒ விட்டாய், ජනතාව රැවට්ටුවා. ஆனால் முழு உலகத்திலும் என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க දැන් போகிறேன். මුළු ලෝකෙම මගේ ස්ථාපිත කරන්න යනවා දේව රාජ්‍ය. உன்னுடைய ஜனங்களையே என்னுடைய ஜனங்களாய் மாற்ற போகிறேன். ඔබගේ ජනතාව දැන් මගේ ජනතාවක් හැටියට මම වෙනස් කරන්න உன்னுடைய යනවා. ராஜ்யத்தை என்னுடைய ராஜ்யமாய் மாற்ற ඔබගේ போகிறேன். රාජ්‍ය මාගේ රාජ්‍යයක් හැටියට වෙනස් කරන්න යනවා. கல்வாரி சிலுவையில கர்த்தர் உயிரை கொடுத்தார், කල්වාරි කුරුසියේ ජීවිතේ පූජා කළා. 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், තුන්වෙනිදා උත්ථාන වුණා. தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். ගෝලයන් යවුවා. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய ராஜ்யம் நடந்து ලෝකේ கொண்டிருக்கிறது. පුරාම அல்லேலூயா දේව சொல்லுவோமா? රාජ්‍ය ගොඩනගාගෙන එනවා. அல்லேலூயா. හalleluya. உம்முடைய ராஜ்யம் வருவதென்றால் ඔබගේ රාජ්‍ය එනවයි කියලා කිව්වම பக்கத்து வீட்டுல ராஜ்யம் வரணும். අල්ලපු ගෙදර අයගේ දේව රාජ්‍ය එන්නට ඕනේ. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவ ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபித்து விட்டார். මනුෂ්‍යයා තුලම දෙනාසගේ රාජ්‍ය ස්ථාපිත කරන්නට ඕනේ. எனவேதான் ஆண்டவராய் இயேசு ඒ சொன்னார், නිසා තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று දේව சொன்னார். රාජ්‍ය ඔබ තුල තිබෙනවා. இப்ப சொல்லுங்க, தேவ ராஜ்யம் எங்க இருக்கு? දැන් කොයි දේව රාජ්‍ය තියෙන්නේ? எனக்குள் මා இருக்கிறது. තුල තිබෙනවා. அப்போ உங்களை இயேசு ஆளணும். ඔබ ස්වාමීන් වහන්සේ පාලනය அவருடைய அரசாட்சிக்கு கீழே நீங்க வரணும். ඒ රජයට යටතේ ඔබ ඉන්නට ඕනේ. உங்களை அவர் கட்டுப்படுத்தணும், ඔබ එතුමා පාලනය කරන්න உங்களை அவர் வழி ඔබ நடத்தணும், මඟ පෙන්වන්නට ඕනේ. அவர் ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். එයාගේ උපදෙස් වලට ඇහුම්කන් දෙන්නට ඕනේ. அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யமா இருக்க එවිට முடியும். තමයි ඔබ දෙනාසගේ රාජ්‍යයට ඇතුළත් ஆண்டவராய் இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு යේසුස් பின்னாடி වහන්සේ ස්වර්ගයට ගියාට පස්සේ சீஷர்களை வைத்து சபையை கட்ட ஆரம்பித்தார். ගෝලයන් තුලින් සභාව ගොඩනැගුවා. ஆங்காங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ඒ තැන්වල ජනතාව ගැලීම ලැබුවා. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு ඒ வந்து ගැලවීම சேர்த்தார். ලැබපු අය සභාවට එකතු කළා. எங்கெல்லாம் சபை இருக்கிறதோ කොයිද සභාව තිබෙන්නේ? அங்கெல்லாம் தேவராஜ்யம் இருக்கிறது. එතන දේව රාජ්‍ය තිබෙනවා. எந்த சபை தேவ சித்தத்தின்படி நடக்கிறதோ මොන සභාව දේව කැමැත්ත අනුව සිදු වෙන්නේ? அந்த சபையில தேவராஜ்யம் இருக்கிறது. ඒ සභාවල තුළ දේව රාජ්‍ය ஆமென் තිබෙනවා. சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? அப்ப தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்றால் දාසගේ රාජ්‍ය එනවයි කියලා කියන්නේ தேசம் முழுவதும் சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். දේශේ පුරාම සභාව පටන් ගන්නට ඕනේ. யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம்
යෝෂුවා 18 වෙනි පරිච්ඡේදයේ முதலாம் வசனத்தை நாம் வாசிப்போம். පළවෙනි පදේ අපි කියමු. யோசுவா 18ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். යෝෂුවා 18:1 இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. ඉස්රායෙල් ජනතාවගේ මුළු සභාව ශිලෝයි රැස්ව සම්මුඛ මණ්ඩපේ එයි ඉදිකලෝය. මුළු දේශේම ඔවුන් යටත්ව තිබුණේ. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவின போது ඒ සම්මුඛ වීමේ කූඩාරමේ ඇති කරනකොට தேசம் அவர்கள் வசமாயிற்று. දේශේ ඔවුන්ගේ යටතේ තිබුණා. இப்பொழுது நாம் எங்கெல்லாம் சபைகளை ஆரம்பிக்கிறோமோ කොහේ කොයිද අපි සභාවන් ස්ථාපිත කරන්නේ? அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் ඒ வருகிறது. හැම තැනම දේව රාජ්‍ය அப்ப ගොඩනගෙනවා. தேசத்தை வசப்படுத்த வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? දේශේ යටාත් කරගන්නට ඕනේ නම් මොනවද කරන්නට ඕනේ? எல்லா இடத்திலும் சபைகளை ஆரம்பிக்க හැම வேண்டும். තැනම සභාවන් නිර්මාණය වෙන්න இந்த சபை அப்படிப்பட்ட தரிசனத்தோடு செயல்படுகிறதற்காக මේ ஸ்தோத்திரம். සභාව මෙවැනි දර්ශනයක් තුළ ගමන් කරන නිසා ஏன் ස්තුතියි. ஆங்காங்கே சபைகளை ஆரம்பிக்கிறோம்? ඇයි හැම තැනම සභාවන් ගොඩනගන්නේ? தேசம் வசப்பட வேண்டுமானால் சபைகள் ஆரம்பிக்கப்பட දේශේ வேண்டும். අපි ආතට එන්නට ඕනේ නම් අපි සභාවන් ගොඩනගන්න ඕනේ. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? இப்ப ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே கொண்டு வந்து சேர்த்தார்? ගැලීම ලැබපු අය හැම එදිනෙදා කොයිද ගෙනාවේ? சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். සභාවට ගෙනාවා. ஏன் சபையிலே சேர்த்தார்? ඇයි සභාවට එකතු කළේ? சபைதான் தேவனுடைய ராஜ்யம். සභාව තමයි දේව රාජ්‍ය. எடுத்து வாசிங்கள். අපි අරගෙන කියමු. கொலோசியருக்கு எழுதின நிருபம் කොලෝසි முதலாம் அதிகாரம் 12-13 வசனம். පළවෙනි පරිච්ඡේදය 13-14. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். අන්ධකාරයේ බලෙන් අප මුදා තම ප්‍රේමාන්විත පුත්‍රයන්ගේ රාජ්‍යයට අප පැමිණෙව් උන්වහන්සේට ස්තුතියි. அடுத்த வசனம் 13. 14. උන්වහන්සේගේ විමුක්තිය පෞකමාවද අප ප්‍රදාන කළසේක. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ඒ අන්ධකාරයේ රාජ්‍ය තුලින් අපි මුදවගත්තා. அண்டை கவனிங்கள். හොඳට ඇහුම් කන් දෙන්න. இயேசுனுடைய ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். යේසුස් වහන්සේගේ රාජ්‍ය ආලෝකමත් රාජ්‍යයක්. இயேசு ஒளியாய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ ආලෝකය. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. එයාට අන්ධකාරය නෑ තුමා තුල. ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொன்னார்? නමුත් ස්වාමීන් වහන්සේ අපි වල්ල நீங்கள் මොනවද? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று ඔබ சொன்னார். ආලෝකයේ දරුවන් කියලා කිව්වා. நீங்கள் අந்தகாரத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொன்னார். අන්ධකාරයට අයිති නෑ කියලා කිව්වා. ஏன் அப்படி சொன்னார்? ඇයි එහෙම කිව්වේ? ஒரு காலத்தில் நீங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்தீர்கள். කාලයක් ඔබ අන්ධකාරයේ හිටියා. வேறு விதத்தில் சொல்ல போனால் சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்தீர்கள். ඔබ යක්ෂයාගේ රාජ්‍යයේ තමයි ඔබ හිටියේ. நான் அங்கே இருந்து உங்களை விடுவித்தேன். ඒ ඉඳලා ඔබ නිදහස් කළා. எத்தனை பேர் விடுவிக்கப்பட்டவங்க කී දෙනෙක් இருக்கீங்க? නිදහස් වෙලා ඉන්නවද? ஒரு காலத்துல சாத்தானுடைய அடிமைத்தனம் කාලයක් අපි යක්ෂයාගේ இருளின் යටාත් වෙලා அடிமைத்தனத்தில் වාල්ුණා. இருந்தோம். ஆண்டவர் விடுவித்தார். ස්වාමීන් වහන්සේ නිදහස් කළා. இப்ப விடுவித்து விட்டு அப்படியே விடவில்லை. නිදහස් කළා අයම අතෑරියේ නෑ. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மை නමුත් வைத்திருக்கிறார். ප්‍රේමී කුමාරයාගේ රාජ්‍ය තුලට අපි ඇතුල් කළා. நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். නමුත් ඔබත් මමත් ඉන්නේ ප්‍රේමී කුමාරයාගේ රාජ්‍ය තුල. இது இயேசுவின் ராஜ்யம். මේක යේසුස් වහන්සේගේ இது රාජ්‍ය. தேவனுடைய මේක ராஜ்யம். දෙවියන්සේගේ රාජ්‍ය. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? அப்ப நீங்களாம் யாரு? එහෙනම් ඔබ කවුද? தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள். දේව රාජ්‍යයේ පුත්‍රයන්. தேவ ராஜ்யத்தின் புத்திரர்கள். දේව රාජ්‍යයේ පුත්‍රයන්. எதற்காக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்தார்? මොනවටද දේව රාජ්‍ය තුලට ගෙනාවේ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுத்தது உண்மைதான். ඉස්රායෙල් දේශ ජනතාවට දේශය දුන්නේ ඇත්ත. ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ඒගොල්ලෝ මොනවද කරන්න ඕන කියලා ඉගෙනුවා. இன்னைக்கு புறஜாதிகளாய் கிடந்த நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். අන්‍ය ජාතිකයෙක් ලෙස සිටපු අපි දේව රාජ්‍යයට ඇතුල් இந்த වුණා. ஸ்லாக்கியம் ඒ கிடைத்திருக்கிறது. වාසනාව අපිට ලැබුණා. எதற்காக கொண்டு வந்தார்? මොනවටද ගෙනාවේ අපි? ஏன் கொண்டு வந்தார்? ඇයි ගෙනාවේ? இதை இன்றைக்கு சபை அறிய வேண்டும். අද සභාව එක දැනගන්න ඕනේ. அதைத்தான் இப்பொழுது சொல்ல போகிறேன். ඒක තමයි මම ඔබට කියන්න යන්නේ. இவ்வளவு நேரம் உங்களுக்கு முன்னுரை தான் சொன்னேன். මෙතරම් ඔබට දැන්වීමක් තමයි කළේ. இனிமேல் தான் செய்திக்குள்ளே දැන් போவோம். තමයි පණිවිඩය තුලට යන්නේ. தேவ ராஜ்யத்தில் எதற்காக தேவன் என்னை கொண்டு வந்தார்? දේව රාජ්‍ය තුලට මාව ඇයි ගෙනාවේ? அந்த ஜெபத்தினுடைய அடுத்த வார்த்தை சொல்லுவோம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ඒ යාඥාව ඊළඟ කොටස අපි කියවමු. அடுத்த வார்த்தை என்னது? ඊළඟ වචනේ. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ඔබගේ කැමැත්ත ස්වර්ගයේ සිදුවෙනවා මෙන් පොළොවේද සිදුවෙන්නට ඕනේ. என்னை குறித்த தேவ சித்தத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். මාගේ කැමැත්ත කරන්නට තමයි දෙනාසගේ රාජ්‍ය තුලට එතුමා ගෙනාවේ. நீங்கள் ஒரு கம்பெனியில செலக்ட் ஆகி உள்ள வேலைக்கு போவீர்கள் என்றால் ඔබ කම්පැනියේ සුදුසුකම් ලබලා ඔබ වැඩට යනවා නම් உங்கள் விருப்பத்தை அங்கே செய்ய முடியாது. ඔබගේ කැමැත්ත කරන්න බෑ. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கிறார்களோ அதைத்தான் நீங்கள் செய்ய ඔබට வேண்டும். දෙන වැඩේ තමයි ඔබ කරන්නට ඕනේ.
ඕනේ. உங்கள் படிப்புக்கேற்ற உங்கள் தகுதிக்கேற்ற வேலையை நியமித்திருக்கிறார்கள். ඔබගේ අධ්‍යාපනයේ සුදුසුකම් ඇතුව තමයි ඔබගේ රැකියාව නියම කරන්නේ. அந்த முதலாளியினுடைய சித்தத்தின்படி நீங்கள் வேலை செய்ய வேண்டும். ඒ මුදලාලිගේ කැමැත්ත අනුව තමයි ඔබ වැඩ කරන්න ඕනේ. உங்கள் விருப்பத்தின்படி செய்ய முடியாது. ඔබගේ කැමැත්ත අනුව කරන්න බෑ. திருச்சபையும் அப்படித்தான். සභාවත් මේමයි. நான் உள்ளே வந்திருப்பது මම ඇතුළට ඇවිල්ලා ඉන්නේ. தேவ சித்தத்தை நிறைவேற்ற. දේව කැමැත්ත ඉටු කරන්න. என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே என்னை குறித்து அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. මා ගර්භාෂයේ නිර්මාණය වෙන්න ප්‍රථමයෙන් මගේ ගැන කැමැත්තක් එතුමාට තිබුණා. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருகிற வரைக்கும் என் மனதும் என் மாம்சமும் விரும்பினதை நான் செய்து මේ கொண்டிருந்தேன். දේව රාජ්‍ය තුලට එන්න ඉස්සෙල්ලා මගේ සිත කැමැත්ත අනුව මම ඕන දෙයක් කළා. ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு வந்த பின்பு දේව රාජ්‍යයට ඇතුළු වුණාට පස්සේ அவரை அறிய வேண்டும், එතුමාව දැනගන්න ඕනේ. அவருடைய சித்தத்தை அறிய வேண்டும், තුමගේ කැමැත්ත දැනගන්න ඕනේ. அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். තුමගේ කැමැත්ත කරන්නට ඕනේ. இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ என்னை කිව්වා நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க මාව බලලා மாட்டான். ස්වාමිනී ස්වාමිනී කියන අය ස්වර්ගයට ඇතුල් වෙන්නේ නැහැ. என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. ඒ ස්වර්ගයේ කැමැත්ත කරන අය පමණක්. அப்ப உங்களை குறித்த தேவ சித்தம் என்ன? එහෙනම් ඔබ ගැන දෙනසකේ කැමැත්ත මොනවද? ஒருவேளை உங்கள் வேலையை குறித்த சித்தம் வேறு, සමහර විට ඔබගේ රැකියාවේ உங்கள் කැමැත්ත වෙනස්. திருமணத்தை குறித்த சித்தம் வேறு, ඔබගේ විවාහයේ කැමැත්ත உங்கள் වෙනස්. வியாபாரத்தை குறித்த ඔබගේ சித்தம் வேறு. ව්‍යාපාරයේ කැමැත්ත වෙනස්. ஆனால் திருச்சபை என்று வந்துவிட்டால் ඔබ සුදු සභාවට ඇතුල් වෙනකොට திருச்சபையிலே தேவன் உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? සුදු සභාවේ දෙනසේ කැමැත්ත මොනවද? எதற்காக இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்? මොනවටද මේක එකතු කළේ ඔබ? அநேக சபைகளுக்கு இது தெரிவதில்லை. අද බෝ සභාවට දන්නේ නැහැ. வியாதி நீங்க வருகிறார்கள், රෝගයක් සුව වෙන්නට එනවා. விடுதலை கிடைக்கிறது, නිදාස ලැබෙනවා. அப்படியே போய் விடுகிறார்கள், ඒමම යනවා. அல்லது அப்படியே நின்று விடுகிறார்கள். නැත්තම් ඒමම නවතිනවා. பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது, ආර්ථිකයේ හොඳ ආශිර්වාදයක් ඕනේ කියලා එනවා. ஆண்டவரிடத்திலே வருகிறோம், දෙවනාසේ වෙතට එනවා. ஆசீர்வதிக்கிறார், ආශිර්වාද කරනවා. நன்றாக இருக்கிறோம். හොඳට ඉන්නවා. ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், ඉරිද එනවා. ஆராதிக்கிறோம், නමස්කාර කරනවා. பாடல் பாடுகிறோம், ගීතිකා ගන්න. காணிக்கை கொடுக்கிறோம், පඳුරු දානවා. போய் விடுகிறோம். ඒම යනවා. அடுத்த வாரம் வருகிறோம். ඊළඟ සුමාන එනවා. இதற்காக தேவன் அழைக்கவில்லை. මේකට නෙමෙයි ඔබ කැඳෙව්වේ. உங்களை குறித்த ஒரு சித்தம் உண்டு. ඔබ කෙරේ දෙවනාසේ කැමැත්තක් ආමෙන් சொல்லுவோமா? තිබෙනවා. ආමෙන් කියමුද? அப்ப திருச்சபை தான் தேவனுடைய ராஜ்யம். සුදු සභාව තමයි දෙවනාසේගේ රාජ්‍ය. அந்த திருச்சபை என்றால் என்ன என்பதற்கு கர்த்தர் பைபிள்ல நிறைய விளக்கங்கள் මේ வைத்திருக்கிறார். සුදු සභාව මොනවද කියලා සුදු බයිබලේ පැහැදිලි කරලා දෙනවා. இந்த ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் வெளிப்படுத்தி මේ රාශිගත දේවල් පවුල්තුමාට තමයි ස්වාමීන් වහන්සේ එළිදරව් இந்த කළේ. ரகசியம் பெரியது, நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். මේ සභාවේ රාස ගැන සභාව ගැනත් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැනත් කියනවා කියලා කිව්වා. சபையினுடைய அநேக ரகசியங்களை கர்த்தர் பவுலுக்கு தான் வெளிப்படுத்தினார். සභාවේ බොහෝ රාශිගත දේවල් පවුල්තුමාට ස්වාමීන් වහන්සේ එළිදරව් அப்ப කළා. சபை என்றால் என்ன? සභාව කියන්නේ මොනවද? அந்த சபையில எனக்கு என்ன வேலை உண்டு? ඒ සභාවේ මට තියෙන වැඩ කටයුත්ත இதை මොනවද? இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள ඔබ வேண்டும். අද ඔබ තේරුම් ගන්නට உங்கள் ඕනේ. போதகர் போதிக்காத எதையும் நான் போதிக்க வரவில்லை. ඔබගේ දේවදාසයා දේශනා කරන්නේ නැති දේවල් මම කරන්නේ නැහැ. அவர் போதித்த காரியங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்த එතුමා வந்திருக்கிறேன். දේශනා කරපු දේවල් නැවත ඔබට මතක් කර ஆமென் දෙනවා. சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 2 வாசிக்கலாம். කොරින්ති 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். போதும். நீங்கள் தேவனுடைய பண்ணை. ඔබ දෙන්නාන්සේගේ රැළ பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது පවුල්තුමා දෙන්නාන්සේගේ நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் என்று අපි சொல்லுகிறார். දෙන්නාන්සේගේ වැඩකාරයෝ ලෙස ඉන්නවා. சபையை பார்த்து சொல்லும்போது සභාව බැලලා කියනවා. நீங்கள் பண்ணை என்று சொல்லுகிறார். ඔබ රැළ කියලා කියනවා. கொரிந்து சபைக்கு இதை எழுதுகிறார். කොරින්ති සභාවට ලියනවා. கொரிந்து சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், ජනතාව බැලලා කියනවා. நாங்கள் தேவனுக்கு உடன் ஊழியர்கள். අපි සේවකයෝ. அப்படின்னா இங்க தேவனுடைய உடன் ஊழியர் யாரு? உங்க பாஸ்டர் தான். ඔබගේ දේවදාසයා තමයි. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? உடன் ஊழியர். இப்ப பாஸ்டருக்கு கீழே உடன் ஊழியர்கள் இருக்காங்க. පාස්ටර්ට තින සාකා සේවකයෝ. அவங்க நினைச்ச வேலையை செய்ய முடியாது. ඒගොල්ලෝ කැමති දේ කරන්න බෑ. பாஸ்டர் என்ன வேலை கொடுக்கிறாரோ පාස්ටර් මොන වැඩේද දෙන්නේ? அதைத்தான் செய்ய முடியும். ඒක තමයි කරන්නට அதே ඕනේ. போலதான் ඒ වගේ තමයි. பாஸ்டர் அவர்கள் පාස්ටර් தேவனுக்கு உடன் வேலையாளாக இருக்கிறார்கள். දෙවියන්වහන්සේට සේවකෙක් ලෙස සිටිනවා. தேவன் என்ன சொல்லுகிறாரோ දෙවියන් වහන්සේ මොනවද அதை කියන්නේ? அவர்கள் செய்கிறார்கள். ඒක තමයි ඒගොල්ලෝ කරන්නේ. அவர்களுக்கு உடன் வேலையாட்களாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ඒ සේවකයාට රැළලිය සාකා සලෝම. සේවකයට ඔබ තබා තිබෙනවා. அப்ப பண்ணை என்றால் என்ன? ඒ රැළ කියන්නේ உற்பத்தி செய்கிற ඒ இடம். නිර්මාණය කරන තැන. கோழியை உற்பத்தி செய்தால் கோழி பண்ணை, ඒක කුකුල්ව ඇති කරොත් කුකුල්ව පොලක්. முயலை உற்பத்தி செய்தால் முயல் பண்ணை. ඒ හාවන් උපත්ති කරනවා ආව පොලක්. பெரிய விவசாயத்தின் நிலத்திலே நடுவுல ஒரு வீடு இருந்தா அதை சொல்லுவாங்க பண்ணை வீடும்பாங்க. ඒ ලොකු කුඹුරු තැනක ගියත් වෙනවා ඒ කුඹුරු නිවසක් කියලා කියනවා. அப்ப ஒரு பண்ணை என்றால் அங்கே யார் தேவை? ඒ පොලකට මොනවද අවශ්‍ය? முதலாளி இயேசு. මුදලාලි යේසුස් அப்ப වහන්සේ. பண்ணையில யார் தேவை? ඒ පොලට කවුද අවශ්‍ය?
வேலையாட்கள் தேவை. ඒ වැඩකාරයෝ. அப்ப தேவனுடைய பண்ணையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் யார்? ඒ පොලේ ඔබ ඉන්නවනම් කවුද? ஆனா சபையில ஆட்கள் இருக்கிறார்கள், සභාවේ වැඩක ඉන්නවා. வேலையாட்கள் இல்லை. වැඩකාරයෝ නැහැ. தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. දෙවියන්සේගේ රාජ්‍ය කරන වැඩ කරන කට්ටිය නැහැ. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ඉරිදා චර්ච් එකට බොහෝ කට්ටිය ඉන්නවා. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்யக்கூடிய வேலையாட்கள் இல்லை. නමුත් දේව රාජ්‍ය වැඩ කටයුතු කරන දේව දරුවෝ නැහැ. என்ன வேலை? මොන වැඩද? என்ன உற்பத்தி? මොනද උප්පත්තිය? மனுஷனை உற்பத்தி செய்யறது. මනුෂ්‍යයන් උප්පත්ති කරන්න. மனுஷங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துற வேலையை நம்ம கையில මනුෂ්‍යව கொடுத்திருக்கிறார். ගැලවීම තුලට ගේන්න. அல்லேலூயா. හලෙලූයා. வேலையாட்கள் தேவை. ඒ වැඩකාරය අවශ්‍යයි. இயேசு நமக்கு ஜெப குறிப்பு ஒன்று கொடுத்தார். යේසුස් වහන්සේ යාඥා කන්නලව්වක් දුන්නා. ஒரே ஒரு ஜெப குறிப்பு එකම கொடுத்தார். කන්නලව්වා. என்ன தெரியுமா? මොනවද? அறுப்பு மிகுதி, ඒ අස්වැන්න වැඩි, வேலையாட்களோ වැඩකාරයෝ குறைவு. අඩුයි. அறுப்புக்கு எஜமான் ඒ தம்முடைய අස්වැන්නට அறுப்புக்கு ස්වාමියා வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். වැඩකාර යවන්න කියලා යාඥා කරන්න කිව්වා. சர்ச்சில் மக்கள் இல்லையா? இருக்கிறார்கள். චර්ච් එකේ ජනතාව ඉන්නවා. ஆனால் வேலையாள் இல்லை. නමුත් වැඩකාරයෝ නැහැ. நான் முதலாளியாக நினைத்து கொண்டு வருகிறேன். මුදලාලි කියලා ඉන්නවා ඉතින් ඉන්නේ. ஒருவேளை நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு முதலாளியாக නමුත් இருக்கலாம். ඔබ කම්පැනිට මුදලාලි කෙනෙක් වෙන්න நீங்கள் පුළුවන්. உலகத்தில் வாழும்போது பெரிய நிலையில் அதிகாரியாக இருக்கலாம். ඔබ ලෝකේ වැඩ කරනකොට ලොකු ලොකු උසස් නිලධාරි ஆனால் වෙන්න පුළුවන්. எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு வரும்பொழுது நான் ஒரு வேலைக்காரன் என்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். කොතරම් උසස් නිලධාරියෙක් වුණත් හරි දෙවියන්වහන්සේගේ රාජ්‍යයට එනකොට ඔබ දෙවියන්වහන්සේගේ වැඩකාරයෙක් හැටියට ඔබ හිතන්නට ඕන. உலக பிரகாரமான அந்தஸ்தோடு இங்கே வந்து உட்கார ඔබ கூடாது. ලෝකේ ඉන්න මේ වස්තුවත් සමග මෙතන ඉන්න නරකයි. உங்களுடைய பதவியின் அடிப்படையில் இங்கே வந்து உட்கார கூடாது. ඔබගේ තනතුර අනුව මෙතනට වාඩි වෙන්න නරකයි. ஏனென்றால் இது தேவ ராஜ்யம். මේක දේව රාජ්‍ය. தேவ ராஜ்யத்துல முதலாளி தேவையில்லை, அவர் அங்க இருக்கார். එම් දේව රාජ්‍ය මුදලාලි ඕන ඕනේ නැහැ. வேலை ஆட்கள் தேவை. වැඩකාරයෝ තමයි අවශ්‍ය. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தா உள்ள வரும்போதே போலீஸ் அதிகாரி மாதிரியே வரக்கூடாது. පොලිස් අධිකාරියෙක් ඉන්නවනම් සුදු මේ ඇතුළට එනකොට පොලිස් කාර්යයක් වගේ ඉන්න නරකයි. உங்க கம்பெனிக்குள்ள முதலாளியா நுழையும் போது 4 பேர் சல்யூட் அடிப்பாங்க. ඔබගේ කම්පැනිට එනකොට ඔබට 4 දෙනෙක් සැලුට් ஆனா ගන්නවා. சர்ச்சுக்குள்ளேயும் வரும்போது நம்மளை கனப்படுத்தணும், நம்மளை முதலாளியா பார்க்கணும்னு நினைக்க கூடாது. ඔබ චර්ච් එකට එනකොටත් මාව ගරු කරන්න ඕන කියලා ඔබ හිතන්න නරකයි. எல்லாரும் வேலையாட்கள். හැම කෙනාම වැඩකාරයෝ. என்ன வேலை? මොනවාද වැඩි? அறுவடை செய்கிற ඒ வேலை. අස්වැන්න නෙලා ගැනීමේ වැඩ. ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டு வரக்கூடிய வேலையாள் நீங்கள். ආත්ම දිනාගෙන එන්නට ඕනේ වැඩි. இதற்குத்தான் ஆண்டவர் உங்கள் கையிலே சில திறமைகளை கொடுத்திருக்கிறார். ඒකට තමයි ඔබගේ අතට හොඳ சில දක්ෂතාව தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ටැලන්ට් දී තිබෙන්නේ. சில வரங்களை கொடுத்திருக்கிறார். වරන් දී තිබෙන්නේ. எதற்காக? මොනවා උදෙසා? உங்களைப் போல மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ඔබ கொண்டு වගේ வருவதற்காக. අනිත් අයව ගැලවීම තුලට ගේන්නට. ஆனால் இந்த வேலையை செய்ய ஆள் இல்லை. නමුත් මේවා කරන්නට වැඩ இயேசு නැහැ. சொன்னார், ඒසුස් වහන්සේ කිව්වා ஜனங்கள் போறாங்க. ජනතාව යනවා. எங்க போறோம்னு கேட்டா ஸ்கூல் போறேங்கறாங்க. ස්කෝල යනවා කියලා කියනවා. எங்க காலேஜ் போறோம், කොලෙජ් යනවා. யூனிவர்சிட்டி போறோம், යුනිවර්සිටි යනවා. வேலைக்கு போறோம், රැකියාවට යනවා. பிசினஸ் போறோம், බිස්නස් යනවා. சொந்தக்காரங்களை பார்க்க போறோம். නෑදෑයන් බලන්න යනවා. ஆண்டவர் கேட்கிறார், என் காரியமா யார் போவா? නමුත් මගේ වැඩ කටයුතු සඳහා කවුද යන්නේ? இந்த கிழமை முழுசும் நீங்க யார் காரியமா போனீங்க? මේ සුමාන පුරාම කා වෙනුවෙන්ද ඔබ ගියේ? ஆண்டவருக்காக ஒரு காரியமா ஏதாவது ஒரு ஆத்துமாவை தேடி போனீங்களா? දෙවියන් වහන්සේ උදෙසා එක දවසක් දේව කාර්යයක් සඳහා ගියා. கடைசி நாட்களிலே சபை மக்கள் தங்கள் தரிசனத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். අන්තිම කාලේදී දෙවියන්වහන්සේගේ දර්ශනය නැති தேவன் என்னை කරන්නේ. ரட்சித்தார், நான் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த. මාව ගැලවි අනිත් අයව ගැලවීමක් තුලට ගේන්න. வேலையாட்கள் தேவை. වැඩකාරය අවශ්‍යයි. எத்தனை பேர் வேலையாட்களா இருக்க போறீங்க? කී දෙනෙක් වැඩකාරයෙක් හැටියට ඉන්න இதற்கு කැමතිද? நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய අපි இயேசு. ආදර්ශමත් අපි ඉන්නට. ஆமென். ආමෙන්. அவர் தேவனுக்கு சமமானவர், දෙවියන්වහන්සේට සමානයි. தேவனுடைய தற்சொரூபமானவர், දෙවියන්වහන්සේගේ ස්වරූපයමයි. மகிமையின் ஆசனத்தில் இருக்கக்கூடிய මහිමාන සිංහාසනේ ඉන්නට ඕනේ. மாட்சிமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். මහෝත්තම දෙවි කෙනෙක්. ஆனால் இந்த பூமிக்கு வந்தபோது නමුත් මේ පොළොවට ආවම தன்னுடைய வேலைக்காரர்களாகிய தன்னுடைய சீஷர்களை அமர வைத்து තමාගේ වැඩකාරය නැමැති ගෝලයන්ව වාඩි தன் කරවලා வஸ்திரத்தை கலட்டி வைத்து தமாகே- இடுப்பிலே ஒரு துணியை கட்டிக்கொண்டு ඉන්නට ගැට ගාගෙන තුවායක් ஒரு பாத்திரத்தை எடுத்து சீஷருடைய கால்களை கழுவினார். පාත්‍රයක් අරගෙන ස්වාමීන් වහන්සේ ගෝලයන්ගේ පාද සේදුවා. சீஷர்கள் பதறி ඒ போய்விட்டார்கள். ගෝලයෝ බය වුණා. நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, මම සේවය ලබන්නට ආවේ නැහැ. ஊழியம் செய்யும்படி வந்தேன். සේවය කරන්නට ආවා. என்னை அனுப்பினவருடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேன். පියාණන් වහන්සේ කැමැත්ත කරන්න ආවා. ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை මම செய்ததுண்டானால் දේවදාසෙක් ලෙසට මම මේ දේ කරනවා නම් நீங்களும் இப்படி வாழும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ඔබත් මේ විදිහට කරන්න ඕනේ කියලා මේ ඇටි ඔබට පෙන්වන්න. அந்த அந்த வேலைக்காரன் என்கிற மனம் நமக்கு வர வேண்டும். වැඩකාරයා කියන මනස අපිට එන්නට ඕනේ. எல்லாரிலும் மேல இருக்கணும், எல்லாத்துக்கும் கீழே இருன்னு சொன்னார் ஆண்டவர். හැමෝමට උසින් ඉන්නට ඕනේ නම් ගෞරවයෙන් හැමෝටම පහත්ව ඉන්න කියලා. நமக்குள்ளே பெருமைகள் வந்து අප விடக்கூடாது. තුළ උඩඟු ආංකාරයෙන් නරකයි. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் பெருமைகள் வந்து விடக்கூடாது. දෙනාසේ දෙන ආශිර්වාදයෙන් ඒ ආංකාරයෙන් නරකයි අපිට. தாழ்மையின் ரூபம் எடுத்த தேவன் எனக்குள் இருக்கிறார் என்கிற உணர்வோடு வேலைக்காரனாக ඒ இருக்கிறார். යටාත්කමේ ස්වරූපයකත් ස්වාමීන් වහන්සේ මා තුළ ඉන්නවා කියලා යටාත්
රහත් වෙන්නට ඕනේ. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? அல்லேலூயா. හලෙලූයා. அதே வசனத்திலே ඒ சொல்லப்பட்டிருக்கிறது වචනේම කියනවා. தேவனுடைய பண்ணை மட்டுமல்ல දෙනාන්සේගේ ගොවිපොළ වගේ தேவனுடைய மாளிகையாக இருக்கிறது. දෙනාන්සේගේ මාලිගය. சொல்லுங்க பார்க்கலாம் யாரா இருக்கும்? කවුරු වගේද? மாளிகை கட்டிடம். ඒ ගොඩනැගිල්ල. இதைத்தான் 1 பேதுரு 2 அதிகாரம் 4-5 வசனத்திலே එක வாசிக்கிறோம். පේත්‍රස් 2 4 කියන්නේ. வாசிக்கலாம். අපි කියවමු. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். මිනිස්සුන් ඉතින් ප්‍රතික්ෂේප කරනු ලබනු දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගෙන ලැබූ අනර්ග ජීවමාන ගලක් වැනි උන්වහන්සේ වෙත පැමිණියේ. ආත්මික ගෘහය ගොඩනගන ලෙස ඔබ ජීවමාන ගල්මෙන් උන්වහන්සේ වෙත පැමිණ ඒ යේසු ක්‍රිස්තු වහන්සේගේ මගින් දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න ආත්මික පූජා පුද කරන ශුද්ධ වූ පූජක පිරිසක් වන්න. ஆமென். ආමෙන්. அப்ப தேவனுடைய சபை என்பது மாளிகை. ජනසගේ සභාව කියන්නේ මාලිගාව. அது ஒரு கட்டிடம். ඒක ගොඩනැගිල්ල. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அது ஒரு கட்டிடம். කියන්න ගොඩනැගිල්ල. அந்த கட்டிடத்துல நான் யாரு? ඒ ගොඩනැගිල්ල ඔබ කවුද? அந்த வசனத்திலே இருக்கு. ඒ වචනෙම කියනවා. கல்லு. ඔබ ගලක්. ஆனா கல்லு மாதிரி இருக்கிறதுக்கு கத்த நம்மளை නමුත් அழைக்கல. ගලක් වගේ ඉන්න නොවේයි. கற்களை போல இருந்து கட்டப்படுவதற்கு கத்த நம்மை ඒ அழைத்திருக்கிறார். ගලක් වගේ ගොඩනගන්නට තමයි ஆமென் කියන්නේ. சொல்லுவோமா? ආමෙන් කියමු. நம்முடைய ஆண்டவர் கல் அல்ல, ස්වාමීන් වහන්සේ අපගේ ගලක් ஜீவனுள்ள கல். ජීවමාන ගලක්. புரிஞ்சவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. තේරුණාය හalleluya කියන්නේ. நம்ம வெறும் கல்லு தான். අපි නිකන් ගල් ஆனா තමයි. அவரோட ஒட்டும் போது ஜீவனுள்ள கல்லை போல மாறி விடுகிறோம். එතුමත් එක්ක ඇලෙනකොට අපි ජීවමාන ගලක් அப்ப වෙනවා. நம் எல்லாரையும் கற்களை போல வைத்து தேவன் மாளிகையாக கட்ட விரும்புகிறார். අපිව හැම ගලක්ම එකතු කරලා මාලිගාවක් ලෙස ගොඩනගන්න இந்த කැමතියි. இடத்துல இந்த சபைக்கு பேர் மிஸ்பா சபை. මේ සභාවට කියන්නේ මිස්පා සභාව. எங்க சர்ச்சுக்கு பேரு டுனாமிஸ் சர்ச். අපේ චර්ච් එකට කියන්නේ ඩුනාමිස්. பெராக்கா சர்ச் இருக்கு, බෙරාකස. ஐபிஏ சர்ச் இருக்கு, IPS. ஏசிஏ சர்ச் இருக்கு. ACH. நிறைய பேர்கள் இருக்கு. බෝ නම් තියෙනවා. ஆங்காங்கே கட்டடத்துக்குள்ளே சபைகள் இருக்கின்றன. ඒ ගොඩනැගිල්ල තුල සභාවන් තිබෙනවා. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை கத்தர் எப்படி பார்க்கிறார்? அதைத்தான் தன் சபையாய் பார்க்கிறார். ලෝක පුරාම ඉන්න ජනතාව කොහොමද බලන්නේ? සභාවක් හැටියට. அதற்கு பேர் யுனிவர்சல் சர்ச், ඒක යුනිවර්සල් චර්ච්. உலகளாவிய சபை. ලෝකාත්වර இந்த සභාව. உலகளாவிய சபையில நம்ம எல்லாரையும் சேர்த்து எல்லா நாட்டுக்காரங்களையும் சேர்த்து ஒரு கட்டடமா கட்டிட்டு මේ வரார். ජාත්‍යන්තරව එකතු කරලා සභාවන් අපිව ස්වාමීන් වහන්සේ ගොඩනගන්න බලනවා. கட்டட வேலை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ඒ ගොඩනගන අයට දන්නවා இந்த ගොඩනැගිල්ල. கற்களை வைத்து கட்டும்போது ඒ ගලට ගලක් උඩ තියලා ගොඩනගනකොට சில இடத்துல ஒரு கல்லை உடைத்து அரை கல்லாக வைக்க வேண்டும். සමහර තැන්වල ඒ ගඩොල භාගයට කඩලා භාගයක් තමයි තියන්නේ. சில நேரத்துல கொஞ்சம் அந்த ஷேப் சரியில்லாட்டி செதுக்குவாங்க. ඒ ෂේප් එක හරි නැත්තම් පොඩක් කඩලා අද අරිගස්සනවා. ஏனென்றால் மாளிகை கட்டும்போது இசைவாய் கட்டப்பட வேண்டும். ඒක මාලිගාවක් ගොඩනගන ඉතා ලස්සනට සංගීතවත් වගේ ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும். එකට එකක් එකතු වෙලා ගොඩනගන්න. ஆண்டவர் என்ன சொல்ல ස්වාමීන් விரும்புகிறார்? වහන්සේ මොනවද කැමති? உங்களை செதுக்க வேண்டிய இடத்துல செதுக்குவார். ඔබ අරිගස්සන්න ඕන තැන உங்களை අරිගස්ස. வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டுவார். කපන්න ඕන තැන කපනවා. உங்களை உடைக்க வேண்டிய இடத்துல உடைப்பார். කඩන්න ඕන තැන කඩනවා. அதுதான் சபை. ඒක තමයි සභාව. ஏன் பாஸ் இப்படி பிரசங்கம் பண்றாரு? ඇයි පාසෙන්ම දේශනා කරන්නේ? உங்களை உருவாக்குகிற இடம். ඔබව නිර්මාණ කරන්නට. பரலோகத்துக்கு போய் சேர்க்கணும்னா ස්වර්ගයට ඔබ එකතු කරන්න அதுக்கு ඕනේ. ஏற்ற ஷேப்புக்கு நீங்க ඔබට வரணும். ඒක අවශ්‍ය ෂේප් එක ඔබට එන්නට. குணத்துல மாறணும், ඒ ගුණේ වෙනස් වෙන්න. செயல்கள்ல மாறணும், ක්‍රියාවේ වෙනස් වෙන්න ඕනේ. உங்களுடைய ஆக்டிவிட்டி மாறணும், ඔබගේ ඇක්ටිවිටි මාර වෙනස්. உங்களுடைய அப்ரோச் மாறணும். අප්‍රෝච් එක වෙනස් වෙන්න ஆமென் ඕනේ. சொல்லுவோமா? ආමෙන් உங்க කියමු. ஆட்டிடியூட் மாறணும். ඔබගේ ඇටිටියුඩ් වෙනස් වෙන්න இது ඕනේ. உங்களை மாற்றுகிற இடம் தான் இந்த இடம். ඔබ වෙනස් කරන තැන තමයි මේක. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே சிமெண்ட் போட்டு பூசிடுவாங்க. ඔය ගොඩනැගිල්ල ගොඩනැගුවට පස්සේ සිමෙන්ති එකෙන් හොදට වහනවා. எந்த கல்லு எங்க இருக்குன்னு தெரியாது. මොන ගල මොන තැනද තියෙන කියලා அந்த පේන්නේ. கற்கள் தங்கள் அடையாளத்தை மறந்து ඒ விடும். ගල් වල ඒගොල්ලොන්ගේ සංකේතය වෙනස් වෙනවා. சபைக்கு வந்தா உங்க ஒரிஜினல் அடையாளத்தை மறந்துடும். සභාවට එනකොට ඔබගේ ඔරිජිනල් தேவனுடைய සංකේතය பிள்ளைகள்ங்கிற ஒரே அடையாளம் தான் දේව உங்களுக்கு. දරුවන් කියන கரங்களை සංකේතය. தட்டி கர்த்தருடைய நாமத்தை බාප්පලසන්නා மகிமைப்படுத்துவோம். ස්වාමීන් වහන්සේට ස්තුති කරමු. வெளியே இயேசு தான் தெரியணும். ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමුද? ஒரு கட்டடம் என்றால் ඒ ගොඩනැගිල්ල பலதரப்பட்ட வேலை உண்டு. බොහෝ වැඩ තිබෙනවා. அங்கே பிளம்பிங் வேலை ஆட்கள் இருக்கிறார்கள், ප්ලම්බින් වලට වැඩ ඉන්නවා. எலக்ட்ரிஷியன் இருக்கிறார்கள், ඉලෙක්ට්‍රිෂියන් ඉන්නවා. அந்த இரும்பு கம்பி வேலை செய்கிறவர்கள் ඒ இருக்கிறார்கள். යකඩ කම්බි වැඩ කරන අය ඉන්නවා. அது மாத்திரமல்ல, அங்கே மற்ற 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 வேலைகளை பூச்சி வேலை செய்கிற ஆட்கள் ගොඩක් இருக்கிறார்கள், හැම දෙයක් වැඩ කරන අය ඉන්නවා. மர வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். දර මේ ලී වැඩ කරන අය ඉන්නවා. இத்தனை ஆட்களையும் உள்ளடக்கி கட்டக்கூடியதான் இந்த சபை. ඒ හැම කෙනාම එකතු කරලා ගොඩනගන තමයි සභාව. உங்கள் ஒவ்வொருவருடைய திறமைகளும் இந்த சபைக்கு பயன்பட வேண்டும். ඔබගේ තියෙන හැම දක්ෂතාවයක්ම நீங்க මේ எந்த සභාවට டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த வேலைகள் சபையில வரும்போது
நீங்கள் தான் அதை செய்ய வேண்டும். ඔබගේ මොනවගේ ඩිපාර්ට්මන්ට් එකේ ඉඳලා හිටියත් හරි ඔබ මේ සභාවට එනකොට ඒ කටයුත්ත ඔබ කරන්නට ඕනේ. இதற்கு தான் கர்த்தர் நம்மை கற்களாக பயன்படுத்தி வருகிறார். ඒ නිසා තමයි අපිව ගලක් ලෙස ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරන්නේ அந்த සභාවේ. கற்களை அந்த கட்டடத்துக்கு ஏற்ற ஷேப்பு கொண்டு வரதுக்கு உடைப்பதற்கு இந்த மேஷனுக்கு உரிமை உண்டு. ඒ ගල හරියට ෂේප් එකක් අරගෙන ගොඩනගන්නට දේව 16ට අයිතිය තිබෙනවා. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், පවුල්තුමා කියනවා சகல அதிகாரத்தோடு கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. ඒ සියලු ආධිපත්‍යයක් එක්ක ඔබට තරවටු කරලා අණ කරලා ඔබ නිර්මාණය කරනවා. ஒவ்வொரு நிருபங்களிலும் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார். හැම ලිපියකම ස්වාමීන් වහන්සේ දේවදාසයා කොයි විදිහට නිර්මාණය වෙන්න ඕන කියලා කියලා ඔබට நான் தேவ சாயலுக்கு ஏற்றபடி நான் மாறுவதற்கு அறிவுரை கேட்கிற இடம்தான் சபை. දේව සභාව ඇටියට වෙනස් වීමේ උපදෙස් දෙන තැන තමයි සභාව. ஆனா என்ன நடந்தது? මොනවද උනේ? என் கவலையெல்லாம் தீர்ற இடம், මගේ කනගාටු ඉවත් என் වෙන්න, கண்ணீரெல்லாம் போக்குற මගේ இடம், කඳුල පිස දමන තැන, என்னுடைய வியாதி தீர்ற இடம், මගේ රෝග සුව වෙන තැන. அதெல்லாம் உண்மைதான். ඒක ඇත්ත තමයි. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்க வந்திருக்கீங்க. ඒක තියෙන නිසා තමයි මෙතනට ஆனா එන්නේ. எதுக்கு ඔබ சுகமாக்குகிறார்? මොනවටද ඔබ සුව எதுக்கு කරන්නේ? ඔබ ஆசீர்வதிக்கிறார்? ආශිර්වාද කරන්නේ? எதற்கு பலப்படுத்துகிறார்? මොනවද ඔබ ශක්තිමත් කරන්නේ? அவருடைய ராஜ்யமாய் கட்டி එයාගේ රාජ්‍ය ගොඩනගා ගන්නට. அதுக்கு தான் உள்ள கொண்டு ඒක வந்திருக்கார். තමයි ඔබ ඇතුළට ගෙනාවේ. இல்ல உலக பிரகாரமா மனுஷன் மாதிரி நம்ம வந்து வெளியே இருந்தே வாழ்ந்துடலாமே. ඔබ එහෙනම් අපිට ලෝකයට කියලා ජීවත් වෙන්න පුළුවන් නේ. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ඒක ස්වර්ග රාජ්‍යයට යන්නට ඕන. அந்த சாயலை அடைய வேண்டும். ඒ ස්වරූපය අපි ලබන්නට இயேசு ඕන. எதற்காக நம்மை முன்குறித்தார்? යේසුස් වහන්සේ ඇයි අපිව குமாரனுடைய තෝරගත්තේ? சாயலுக்கு ஒப்பாய் ඒ இருப்பதற்காக. කුමාරයාගේ ස්වරූපයට සමාන වෙන්න. நமக்கு நம்ம குடும்பத்தினுடைய சாயல் இருக்கும், අපගේ පවුලේ ස්වභාවය තිබෙන්න நமக்கு පුළුවන්. ஊர் சாயல் இருக்கும், අපේ ගමේ ස්වභාවය තිබෙනවා. நமக்கு ஜாதி சாயல் இருக்கும். අපගේ ජාතියේ ස්වභාව இந்த තිබෙනවා. சாயல் எல்லாம் மறையணும். ඒ ස්වරූපය වෙනස් වෙන්න ඕනේ. குமாரனுடைய சாயல் வர ඒ வேண்டும். කුමාරයාගේ තියෙන ගතිගුණ තමයි ஹல்லேலூயா දෙන්නට சொல்லுங்க ඕනේ. பார்க்கலாம். ආමෙන්. பல சாயலை இங்க கொண்டு வரக்கூடாது. ඕ චරිත තිබෙනවා. என் குமாரனுடைய சாயலுக்கு නමුත් පුත්‍රයාගේ චරිතය තමයි අපිට ඕනේ. பிதா நம்மை நியமித்திருக்கிறார். ඒ පියා අපට අනුමත කළ තිබෙනවා. அப்ப நான் தேவ சாயலை அடைகிறேனா? අපි දේව ස්වරූපය ගන්නවද? என் குணம் மாறி இருக்கா? මගේ ගුණාංග වෙනස් என் වෙලා, நடவடிக்கை மாறி இருக்கா? මගේ ගමන් වීම என் වෙනස්, பேச்சு மாறி මගේ இருக்கா? කතාව වෙනස් වෙලා, நான் மாறாம அப்படியே இருந்தேன்னா මම වෙනස් වෙන්නේ නැතුව ඒමම ඉන්නවනම් இந்த கட்டடத்துக்குள் இருக்கலாம், ඒ ගොඩනැගිල්ල ඉන්න පුළුවන්. அந்த மாளிகையாக கட்டி எழுப்பப்படும். ඒ වගේ මාලිගාවක් ලෙස ඔබට ගොඩනගන්න බෑ. ඔබ இங்கே கிடைக்கிற உலக நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், මේ තිබෙන යහපත විතරක් ලබා ගන්න පුළුවන්. அங்கே போய் சேர முடியாது. ස්වර්ගයට ඇතුළු වෙන්න බෑ. சபையை සභාව ஆண்டவர் மாளிகையாய் கட்டி வரும். ස්වාමීන් වහන්සේ මාලිගාවක් ලෙස ගොඩනගා. ஒவ்வொருவரும் கற்களை போல இணைய வேண்டும். හැම ගලක්ම එකතු වෙන්න ඕනේ. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். තව වචනයක් අපි කියමු. கொலோசியர் 1:18. කොලෝසියර් 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். උන්වහන්සේ සභාව නැමැති ශරීරයේ ඉසය, එයි මූලාරම්භය, මරණින් උත්ථාන වීමේ ප්‍රථමයානෝය. எபேசியர் 1:23 வசனம். එපේසි 1 පරිච්ඡේදයේ 23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். එය ඉටුවීම නම් ඔබ ඇදහිල්ලෙන් නිතරම සිටිමින් සුභාස්නි බලාපොරොත්තුව පිට නොගොස් ඒ පදනම් කොටගෙන ස්ථීරව පැවතිය යුතුය. சபை என்பது ஒரு சரீரம். සභාව කියන්නේ ශරීරයක්. முதல்ல என்ன சொன்னேன்? ප්‍රථමයෙන් මොනවද කිව්වේ? சபை என்பது සභාව කියන්නේ ஒரு பண்ணை. ගොවි පොලක්. அந்த பண்ணையில நம்ம யாரு ඒ சொல்லுங்க ගොවි பார்க்கலாம்? පොලේ අපි කවුද? வேலையாட்கள். අපි වැඩකාරයෝ. சபை என்பது ஒரு கட்டிடம். සභාව කියන්නේ ගොඩනැගිල්ලක්. நான் ஒரு கல், මම ගලක්. கட்டி எழுப்பப்பட வேண்டிய ඒ கல். ගොඩනගන්නට ඕනේ. அந்த கல்லுடைய ஷேப்பை மாற்றுவது கர்த்தருடைய ඒ சித்தம். ගාලේ ෂේප් එක වෙනස් කරන්න දැනසි அந்த කැමැත්ත. கட்டடத்துக்கு ஏற்றபடி நம்ம செய்து கொடுக்க ඒ வேண்டும். ගොඩනැගිල්ලට අවශ්‍ය විදිහට අපි පොඩක් නැමිලා දෙන්නට ඕනේ. மூன்றாவதாக තුන්වෙනුව சபை என்பது ஒரு சரீரம். සභාව කියන්නේ ශරීරයක්. இந்த சரீரத்துக்கு தலைவர் இயேசு මේ கிறிஸ்து. ශරීරයට ඉස යේසුස් වහන්සේ. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. පැහැදිලිව කියලා තිබෙනවා. சபையாகிய சரீரம், සභාව නැමැති ශරීරය. சரீரமாகிய சபை, ශරීරය නැමැති සභාව. அப்படிதானே போட்டிருக்கு. ஏமா තමයි දාලා இங்க வந்து சரீரமாகிய சபை, ශරීරය නැමැති සභාව. அங்க சபையாகிய சரீரத்துக்கு அவர் සභාව නැමැති தலையா ශරීරය. இருந்தார். එයා ඉස්සව තින්නවා. அப்ப நீங்கள் நானும் யாரு? ඔබයි මමයි කවුද? அவயவங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் அவயவங்கள், அவயவம். சரீரத்தில் அங்கங்கள். අපි ශරීරයේ අවයවයන්. எதற்கு சரீரத்துக்கு ஒப்பாக தேவன் சொல்லி ඒ இருக்கிறார்? ශරීරයට සමාන කරේ මොකටද? இதிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? මේකෙන් අපිට මොනවද උගන්ලා දෙන්නේ? இங்கே அநேகர் அமர்ந்திருக்கிறீர்கள், බොහෝ අය වාඩි වෙලා ඉන්නවා. ஏராளமான ஜனங்கள் இருக்கிறீர்கள். බොහෝ ජනතාව ඉන්නවා. ஒவ்வொருவரும் தனித்தனி சரீரம்.
හැමෝම තනි තනි ශරීරයක් තියෙන අය. அதனால தான் தனித்தனியா கதற போட ඒ வேண்டியிருக்கு. නිසා තමයි තනි තනියෙන් පුටු දාන්න වෙලා நீங்க තියෙන්නේ. எல்லாம் இங்க வந்தமே ஒரே சரீரமா இருந்தா கோலியாத்த மாதிரி 10 மடங்கு ஆள் இங்க நிப்பாங்க. ඔබ හැමෝම එකම ශරීරයක් නම් ගෝලියත් වගේ ලොකු යෝධයෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் எல்லாம் தனித்தனி சரீரமாக இருந்தாலும் ඔබ තනි තනි ශරීරයක් ලෙස තිබුණත් என்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் என்கிற சபைக்குள் வருகிறீர்களோ කවදාද දේව රාජ්‍ය නැමැති සභාවට ඇතුල් වෙන්නේ? அவருடைய சரீரத்தின் அங்கமாய் ඔබේ மாறுகிறீர்கள். ශරීරයේ අවයවයක් කොටසක් වෙනවා. அவருடைய சரீரத்தின் அவயவமாய் ඒ மாறுகிறீர்கள். ශරීරයේ අවයවයන් වෙනවා. எபேஸ் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 කොරින්ති 12 වෙනි පරිච්ඡේදය. 13 சில வசனங்களை நானே வேகமாய் வாசிக்கிறேன். 13ஆம் வசனம், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு එක ශරීරයක් තුළ බෞතිස්මය අරගෙන எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம். එක ආත්මයක් තුළ අපි ඉන්නවා. 18ஆம் வசனம், 18 වෙනි පරිච්ඡේදය. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். දෙනසගේ කැමැත්ත අනුව ඒ ශරීරය වල තැබුවා. மூக்கு எங்க இருக்கணுமோ மூக்கு அங்க வச்சிருக்கார். නාය කොයිද තියෙන්න ඕනේ එතන තිබුවා. நாக்கு எங்க இருக்கணுமோ அதை வச்சிருக்கார். දිව කොයිද තියෙන්නේ එතන තිබ්බා. கண்ணு எங்க இருக்கணுமோ அங்கதான் ඇස් வச்சிருக்கார். කොයිද තියෙන්න ඕනේ එතන තිබ්බා. கொஞ்சம் மாத்தி பாருங்க, පොඩ වෙනස් කළා බලන්න. மனுஷனா பார்க்க முடியாது. මිනිස්සෙක් ලෙස බලන්න அப்போ බෑ. ஒரு சரீரத்தின் அவயவங்கள் எங்க இருக்கணுமோ ශරීරයේ අවයවයන් කොයි කොයිද அதை තියෙන්නේ? அங்கே வைத்திருக்கிறார். ඒ තිබ්බ තැන තැන තිබ්බා. திருச்சபையில் இது என்ன நடக்கிறது? සභාවේ මොනවද වෙන්නේ? என்னை எங்கே வைக்கிறாரோ මාව කොයිද තියන්නේ? அங்கே நான் இருக்க வேண்டும். මම ඉන්නට ඕනේ. அடுத்தவர்கள் இருக்கிற இடத்தை நான் ஆசைப்படக்கூடாது. තව කෙනෙක් ඉන්න තැනට මම ආස කරන්න கண் නරකයි. இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. கண் இருக்க வேண்டிய இடத்தில் காது இருக்க ஆசைப்படக்கூடாது. ඇස් තියෙන තැන කන් තියෙන තැනට ආස වෙන්න නරකයි. கால் இருக்க வேண்டிய இடத்துல கை இருக்க கூடாது. කකුල තියෙන තැන් වලට අත තියෙන නරකයි. இன்னைக்கு சபையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? සභාවේ මොනවද වෙන්නේ කිව්වොත් ஒருவேளை இந்த பாடல் பாடுகிற ஒரு குழு ஒரு அவயவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். මේ ගීතිකා මේ කණ්ඩායම මේ இந்த මියුසික් கதரை කණ්ඩායම போடுகிறது இன்னொரு அவயவம். මේ තව අවයවයක්. இந்த இடத்தை சுத்தம் பண்ணுவது இன்னொரு அவயவம். මේක පිරිසුදු කරන්නේ තව අවයවයක්. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்தில் கத்தர் வைத்திருக்கிறார். හැම තැනම ඒ තැන් වල තබා තිබෙනවා. இதுக்கு தான் லாயக்குன்னு வைக்கல, இந்த வேலையை செய்வதற்காக வைத்திருக்கிறார். ඔබ ඒකට තමයි සුදුසු කියලා නොවේ. ඒ වැඩේ කරන්නට ඔබ තබලා තිබෙනවා. ஆனால் ஒன்னொன்னு மாத்தி யோசிக்கிறாங்க. හැමදේම වෙනස්. நாங்க அங்க இருந்தா நல்லா මම இருக்கும், ඒ හිටියොත් හොඳයි. இவங்க இங்க இருந்தா நல்லா මේගොල්ලෝ இருக்கும். මේ හිටියොත් හොඳයි. கத்தர் தமது சித்தத்தின்படி දෙනාසගේ කැමැත්ත අනුව சபையிலே தேவன் நான் என்ன செய்ய வைத்திருக்கிறார். සභාවේ මම මොනවද කරන්න තබා තිබෙන්නේ? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. යේසුස් වහන්සේ තුලින් කරන්න බැරි කිසි දෙයක් அவர் නැහැ. என்ன வேணாலும் செய்ய முடியும். තුමක් කර හැම දෙයක්ම කරන්න පුළුවන්. ஆனால் பிதாவிடத்தில் ஜெபிக்கும் போது පියාණන් වහන්සේගේ ආඥා யோவான் කරනකොට 17:4 சொல்லுகிறார், යෝවන් 14:4 பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து මේ முடித்தீர். පොළවේ ඔබ අනුමත කරපු දේ පමණක් මම මේ පොළවේ කළා. எல்லாம் என்னால செய்ய முடியும், සියල්ල කරන්න පුළුවන්. செய்ய திறமை இருக்கு, කරන්න මට දක්ෂතාවය ஆனா நான் அதை செய்யல. මම එහෙම කළේ නෑ. நீங்க எதை செய்ய நியமித்தீங்களோ அதை மட்டும் ඔබ செய்யுங்க. මොනවද නියම කළේ මම ඒ දේ சபையிலே உங்களை கொண்டு வரும்போது සභාවේ ගේනකොට ஊழியர்கள் மூலமாய் கத்தர் உங்களை சில வேலைகளுக்கு தெரிந்தெடுப்பார். සේවකයා තුලින් ඔබ සමහර වැඩ කටයුතු සඳහා ඔබ වෙන් කරනවා. இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, මේ දේ මට කරන්න දන්නේ இதை නෑ. நான் செய்ய மாட்டேன்னு මම කරන්නේ சொல்லக்கூடாது, නැහැ කියලා කියන්නේ. இயலாதுன்னு சொல்லக்கூடாது. මට බෑ කියලා කියන්නේ. அதுலதான் தேவ சித்தம் வெளிப்படும். දේව කැමැත්ත එතන තමයි එළිදරව් இயேசு වෙන්නේ. கிறிஸ்து 12 சீஷர்களை යේසුස් தெரிந்தெடுத்தார். වහන්සේ ගෝලය 12 දෙනෙක් තෝරගත්තා. ஆனால் அவர் சுயமாய் தெரிந்தெடுக்கவில்லை, ඒ මමත්යෙන් තෝරගත්තේ නෑ. பிதாவானவர் தெரிந்தெடுத்து கொடுத்தார். පියාණන් වහන්සේ තෝරලා දුන්නා. யோவான் 17 சொல்லுகிறார், 17 අතේ இந்த කියනවා. பூமியிலே தெரிந்தெடுத்து நீர் எனக்கு தந்த மனுஷர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். ඔබ පොළොවේදී තෝරගත්ත අයට මම දේව නාමයේ මහිමයට පත් කළා. 12 பேரும் 12 வித்தியாசமான ஆட்கள், ඒ 12 දෙනා විවිධාකාරයි. 12 வித்தியாசமான குணம் உள்ளவங்க, ඒ ගුණාංග 12 වෙනයි. இடிமுழக்கத்தின் மக்கள். ඒ ඔක්කොම එන ගාන කට්ටියක්. தங்களை அக்செப்ட் பண்ணாட்டா பயங்கர கோவம் வரும், வானத்திலிருந்து இறங்கி அக்கினி எடுத்து அழிச்சிருவோமா. ඒගොල්ලෝ පිළිගන්නේ නැත්නම් ඒගොල්ලන්ට තරහා යනවා ගින්න බස්සමුද කියලා. விதவிதமான ஜனங்கள் இருந்தார்கள். විවිධාකාර ජනතාවක්. ஆனால் නමුත් யார் யார் என்னென்ன வேலை செய்யணுங்கிறத கத்தர் வச்சிருந்தார். කවුරු කවුරුද මොන වැඩේ කරන්න ඕනද කියලා ඒව තෝරගෙන තබා තිබුවා. 3 பேரை மட்டும் ரொம்ப க்ளோஸா வச்சிருந்தார். 3 දෙනෙක් විතරක් ඉතලා இந்த ළඟින්ම 9 තිබුවා. பேர் என்ன நினைச்சிருப்பாங்க? 9 දෙනා මොනවද ඉතලා ඇත්තේ? என்ன அவங்கள மட்டும் எப்ப பார்த்தாலும் கூட கூட்டிட்டு මේ போறாரு. 3 දෙනා විතරක් ගෙනියනවා. நம்மளும் அவங்கள மாதிரி தானே, අපිත් ඒගොල්ලෝ වගේ නේ. அவங்களோட படிச்சிருக்கோம், ඒගොල්ලන්ට වඩා ඉගෙනගෙන அவங்களோட அதிகமா தசமமா තියෙනවා. දසෙන් கொடுக்கிறோம், කොටස දෙනවා. அவங்களோட உயர்ந்த நிலையில இருக்கோம். උසස් තැනක ඉන්නවා. ஆனா என்ன இந்த இயேசு பாஸ்டர் அவங்க கூட 3 பேரை மட்டும், அந்த 3 பேரை மட்டும் வச்சிருக்காரு. නමුත් යේසුස් වහන්සේ මේ 3 දෙනා විතරක් තබාගෙන இதனால் மற்றவர்களுக்கு பொறாமை வருகிறது. අනිත් අයට ඉරිසියාවක්. அதனால நான் செய்யறதை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க. සමහරවිට මම කරන්න ඕන දේ කරන්න නැහැ කියලා ஆனா ස්ට්‍රයික් இந்த කරනවා. திட்டத்தை இயேசுக்கு சொல்லி கொடுத்தது யார்? ඒ සලස්ම කියලා දුන්නේ කවුද? பிதாவாகிய தேவன். පියන් වහන්සේ. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්නේ. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் செய்ய மாட்டார்.
ඒ පියන් වහන්සේ මොනවද එළිදරව් කරන්නේ? ඒක ඇරෙන්න කුමාරයන් වහන්සේ වෙන දෙයක් කරන්නේ නැහැ. மோசேக்கு கீழே 70 பேரை கர்த்தர் தெரிந்தெடுக்க சொன்னார். මෝසෙස්තුමාට යටතේ 70ක් இந்த තෝරගත්තා. 70 பேரையும் மோசே போய் எடுத்த மாதிரி தெரியுது. නමුත් මෝසෙස්තුමා තමයි මේ 70ම ஆனா තෝරගත්තේ. ஆண்டவர் லிஸ்ட் கொடுத்தார். දේවනාසේ ලිස්ට් එක දුන්නා. இவங்களை தெரிந்தெடுன்னு சொன்னார். මේ අයව තෝරගන්න. யோசுவாவை தெரிந்தெடுக்கல. යෝෂුවාව තෝරගත්තා. யோசுவா 70 தலைவர்கள்ல ஒருத்தர் கிடையாது. යෝෂුවා තෝරගත්ත නම දෙනෙක් එක්කෙනෙක්. யோசுவா சும்மா இருந்தாலும் යෝෂුවා නිකන් හිටියා. கூட இருந்த சில ஆட்களை ஏத்தி விட்டுருப்பாங்க. නමුත් ළඟ ඉන්න අය පොළඹුණා. எப்ப பார்த்தாலும் மோசே மோசேன்னு கிடந்த, එතන මෝසෙස් මෝසෙස් කිව්වා. எப்ப பார்த்தாலும் மோசே பாஸ்டர் பாஸ்டர் பின்னாடியே போன. මෝසෙස් පාස්ටර් කියලා එයාගේ පිටිපස්සෙම ගියා. ஆனா மத்தவங்க எல்லாம் தலைவரா நியமிச்சிட்டாரு. අනිත් අයව නායකයන් ලෙස உன்னை තෝරගත්තා. மட்டும் தலைவரா நியமிக்கல பாரு. ඔබ තෝරගත්තේ නැහැ. உங்களுக்கும் பாஸ்டருக்கு இருக்க உறவை கெடுக்க பார்ப்பாங்க. ඔබත් එක්කත් පාස්ටර් එක තියෙන සම්බන්ධකම කඩාබිඳ දමනවා. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ண ඒක பார்ப்பாங்க. මිස් අන්ඩර්ස්ටෑන්ඩින් එකක් ඇති කරනවා. உங்களுக்கு தேவையில்லாத சில ஆசைகளை தூண்டி விட பார்ப்பாங்க. ඔබට අනවශ්‍ය ආසාවන් ඇති කරනවා. அவங்களுக்கெல்லாம் அப்படி செய்யறாரு, உங்களுக்கு ஏன் செய்யல? ඇයි ඒගොල්ලන්ට එහෙම කරනවා? ඇයි ඔබට நீங்க කරන්නේ? இத்தனை வருஷமா இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் ඔබ செய்யல? මෙතරම් අවුරුදු කාලයක් ඉන්න ඔබට ඇයි ஆனா කරන්නේ? யோசுவா மயங்கல. නමුත් යෝෂුවා වුණේ නැහැ. தனக்கு கொடுத்த வேலையை அவன் செய்து තමාට கொண்டிருந்தான். දුන්න වැඩේ කළා. மோசேக்கு பணிவிடை செய்வதான் யோசுவாவுடைய அழைப்பு. මෝසෙස්තුමාට සේවය කිරීම උදව් කිරීම තමයි යාගේ කැඳවීම. மற்ற 70 பேர்களும் 10 பேருக்கு அதிகாரியாக, 50 பேருக்கு அதிகாரியாக, 100 பேருக்கு அதிகாரியாக வேலை செய்தார்கள். ඒ 70 10කට 50කට 100කට නායකයෙක් ඇටියට සේවය කරා. சிறியதோ பெரிதோ லீடர்ஷிப்புக்குள்ள வந்துட்டாங்க. ඒ කුඩා ලොකු වුණත් ලීඩර්ෂිප් එකට ආවා. ஆனா இவர் மட்டும் வேலைக்காரனா இருக்காரு. මෙයා ඉස්සර වැඩකාරයෙක්. ஏன்? தேவன் அப்படித்தான் வச்சிருந்தார். දෙනා සේවාවෙම තමයි තැබුවේ. நீ என்னதான் மோசேயோட க்ளோஸா இருந்தாலும், මොතරම් මෝසෙස් එක ක්ලෝස් நீ වුණා. மோசேக்கு வேலைக்காரன் தான். මෝසෙස්ට වැඩකාරයෙක්. ஆனால் ஒரு நாள் வந்தது, දවසක් ආවා. ஆண்டவர் பார்த்தாரு, ස්වාමීන් වහන්සේ බැලුවා. நீ சாக போற. ඔබ මැරෙන්න යනවා. உன் ஸ்தானத்துக்கு வர்றது யாரு? ඔබගේ ස්ථානට එන්නේ කවුද? இந்த யோசுவா. මේ යෝෂුවා තමයි. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ප්‍රසන්න மகிமைப்படுத்துவோம். ස්තුති කරමු. யோசுவாக்களே, உங்கள் நேரம் வரும் வரை காத்திருங்கள், යෝෂුවා ඒ වෙලාව එනකම් බලා ඉන්න. அவசரப்படாதீர்கள். අදිස්සි වෙන්න එපා. அடுத்தவங்க சொல்றாங்கங்கறதுக்காக பாஸ்ட் மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள අනිත් வந்துறாங்க. අය කී නිසා පාසර් இதெல்லாம் කියලා ஏன் වැරදි. எனக்கு வருதுன்னு தெரியல. ඇයි එහෙම එන්නේ කියලා දන්නේ නැහැ. கர்த்தர் பேசுகிறார். එනස්සේ කතා කරනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? ஆண்டவர் மோசேக்கு சொன்னா, உன் கணத்தில் கொஞ்சம் எடுத்து கொடு. ඔබගේ බලයෙන් පොඩක් දෙන්න ඒගොල්ලන්ට. யோசுவாவை கர்த்தர் தலைவனாய் தந்தார். යෝෂුවාව නායකත්වයේ පත් කළා. யார் யார் என்னென்ன வேலை செய்யணுமோ කවුරුද මොන මොන වැඩේ அந்த කරන්නේ? வேலையை செய்யணும். ඒ වැඩේ කරන්න ඕනේ. இப்ப வாயை பார்த்து இறப்பை சொல்லுது. இறைப்பை, வயிற்றுக்குள்ள இருக்க இறைப்பை வாயை பார்த்து சொல்லுதான், කට බලලා බඩ කියනවා. கண்டதை மெல்லாத, දකින්න දේ කන්න එපා. ரொம்ப ஹார்டா சாப்பிடாத, හાર્ඩ් කන්න එපා. எனக்கு இங்க வலிக்குது, මට මේ රිදෙනවා. நான் 2 நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறேன், මම දවස් දෙක ස්ට්‍රයික් நான் කරන්න. ஜீரணிக்க மாட்டேன். මම ජීර්ණය කරන්න. வாய் மேல இருக்க கோபத்துல வயிறு ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா, ඒ කටේ තියෙන තරාවට බඩ ස්ට්‍රයික් කරොතින් வாய்க்கு வலிக்குமா வயிற்றுக்கு வலிக்குமா? ඒ කටට රිදෙන්නේ බඩට රිදෙන්නේ. வயிற்றுக்கு தான் வலிக்கும். බඩට තමයි රිදෙන්නේ. நம்ம ஸ்ட்ரைக் பண்ணா நமக்கு தான் நஷ்டம். අපි ස්ට්‍රයික් කරත් අපිට ஆமென் තමයි. சொல்லுவோமா? ආමෙන් කියමු. வேற யாருக்கு நஷ்டம் இல்ல, වෙන කාටත් අලාභ இந்த නැහැ. வயிற்றுக்கு தான் வலிக்கும். මේ බඩට තමයි රිදෙන්නේ. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சில மருந்து வாய் வழியா தான் உள்ள போகணும். ඒ ඉබේම කටින්ම තමයි බේතක් දාන්නේ. அந்த இறப்பையில இருக்க பிரச்சனை, அஜீரண பிரச்சனை மாறணும்னா அதுக்கு உதவி செய்யறதும் வாய் ඒ தான். ජීර්ණයට ඒ උදව් කරන්නෙත් කට තමයි. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්නේ ஒண்ணுக்கொண்ணு இசைவா இருக்கும். சரீரம் என்றால் ஒன்றோடு இணைந்து இருக்கும். ශරීරය කියන්නේ හැම කොටසක්ම එකතු වෙන්නට ඕනේ. சபையில ஐக்கியம் தேவை. සභාවෙත් එකමුතුකම අවශ්‍යයි. நான் வேற, நான் அந்த ஒரு, நான் இந்த ஒரு, நான் அந்த படி, இந்த பிரிவினையே இருக்க මම கூடாது. ඒ ඉගෙනීම මම ඒ ගමේ ඒ වගේ කුල ભેද අවශ්‍ය නැහැ. ஒரே சரீரம், එකම ශරීරය. நம்ம எல்லாரையும் ஒண்ணா இணைத்து இருக்கிறோம். හැමෝම එකතු நாம் කරනවා. அவயவங்களாக අපි இருக்கிறோம். අවයවයන් ලෙස ஒரே ரத்தம் தான் ஓடிக்கிட்டு එකම இருக்கு. ලේ තමයි ஒரே දුවන්නේ. ஆவியினால தான் එකම தாகம் ආත්මෙන් தீர்க்கப்பட்டோம். තමයි අපි ගෙනියන්නේ. அல்லேலூயா. හalleluya. இப்போ இந்த சரீரங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. මේ ශරීරය එකකට එකක් ප්‍රශ්න ආවොත් කියලා හිතවන්න බලන්න. ஒரு நாள் மூக்கு கண்ணை பார்த்து சொல்லிச்சான், ඒ නාය ඇස්වල බලලා කිව්වලු. உனக்கு வேண்டியதெல்லாம் என் மேல வைக்காதன்னுச்சான். ඔබට අවශ්‍ය දේ මගේ ඇස්වල තබන්න එපා කිව්වලු. இங்க நிறைய பேர் மூக்குக்கு வேண்டிய வாய், கண்ணுக்கு வேண்டியதை மூக்குல வச்சிருக்கீங்க. ඔබගේ ඇස්වලට අවශ්‍ය දේ නායට තියන්නේ. மூக்கு கண்ணாடி, இதுக்கு பேர் என்னது? මේක නායට තියෙන மூக்கு කන්න. கண்ணாடி தானே. ஆனா இது மூக்குக்கா தேவை? මේක නායට අවශ්‍ය. எதுக்கு தேவை? கண்ணுக்கு தான் தேவை. ஆனா எங்க இருக்குது? ඒක කොහෙද තියෙන්නේ? மூக்குல தான் இருக்கு. நாய் மூக்குக்கு தானே வலிக்குது. ඒ නායට තමයි රිදෙන්නේ. ஸ்கார் எங்க விழுகுது? ඒ කොහෙද වැටෙන්නේ ස්කාර? மூக்குல தானே தழும்பு வருது, அழகு கெடுக்குது. ඒ කැලල් ඇවිල්ලා அதனால மூக்கு சொல்லிச்சா, இனிமேல் உன் கண்ணாடி என் மேல வைக்காத. මම කිව්වලු ඊට පස්සේ නාය ඇස් දෙකට කන්නඩි දාන්න එපා කියලා. கண்ணும் கழட்டிடுச்சு. ගැලවුණා ඒ කන්නාඩිය. பக்கத்துல பிரியாணி செய்றாங்க. බුරියානි හදනවා. எது வேலை செய்யுது? මොනවද වැඩ කරන්නේ? மூக்கு வேலை செய்யுது. නාය වැඩ කරනවා. மூக்கு வேலை செஞ்ச உடனே நாக்கு தன்னுடைய டேஸ்ட்டை பார்க்க ඒ දිව ஆரம்பிக்குது. රස බලන්න කැමති. கால் போகுது. කකුල යනවා. கால் போய் எடுக்க போகுது. ගන්න යනවා. ஆனா போற வழியில ஒரு சுவர் இருந்திருக்கு, தெரியல. බිත්තියක් තිබුණ එක දැක්කේ නැහැ. போன உடனே இடிச்சது. ගිය ගමම ඇප්පුණා. அடி வாங்கினது எது? පාර කෑවේ කවුද? மூக்கு. නාය.
இந்த கண்ணாடி மூக்குக்கும் தேவை கண்ணுக்கும் தேவை. මේ ඇස් වලටත් අවශ්‍යයි නායටත් අවශ්‍යයි කණ්ණාඩිය. கண்ணு பார்வை நல்லா இருந்தா தான் மூக்கு பாதுகாப்பா ඒ இருக்கும். බැල්ම හොඳට තිබුණොත් තමයි කනත් නායත් ආරක්ෂා වෙන්නේ. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? சபையில் அனைவரும் முக்கியமானவர். සභාවේ හැම කෙනාම වැදගත්. எங்க சர்ச்சில் அடிக்கடி சொல்ல என் மனைவி இருக்காங்க, අපගේ நான் போய் සභාවට சொல்லல. හැම නිතරම කියනවා. நான் உண்மையை சொல்றேன். මම ඇත්ත කියන්නම්. எங்க சர்ச்சில் சொல்றேன். සභාවේ කියන දේ කියන්න. இயேசுவை தவிர இந்த சபையில் பெரிய ஆள் யாருமே கிடையாது. යේසුස් වහන්සේ ඇරෙන මේ සභාවේ කවුරුත් ලොකු ආමෙන් කෙනෙක් சொல்லுவோமா? කියලා ගණන් නැහැ. 30 வருஷம் 40 வருஷம் இருந்தாலும் சரி, අවුරුදු 30ක් වුණත් 40ක් நாங்கள் වුණත් ஆரம்ப கால விசுவாசியா இருந்தாலும் சரி, පටන් ගැනීමේ ඇදලිවන්තයෙක් எல்லாம் சகோதரர். හැමෝම සහෝදරයන්. சீனியாரிட்டி கிடையாது, සීනියර් නැහැ. சின்சியாரிட்டி தான் தேவை. සින්සිරියට තමයි අවශ්‍ය. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමුද? அல்லேலூயா. அப்ப இந்த அவயவங்கள் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்க வேண்டும், මේ හැම අවයවයක්ම එකට එක එකතු වෙලා තිබෙන්නේ. இசைந்து செயல்பட එකට வேண்டும், එකතු වෙලා වැඩ කරන්නේ. ஒன்றுக்கொன்று உதவியா இருக்க வேண்டும். එකකට එකක් උදව් වෙන්නට ඕනේ. பிரிவினைகள் இருக்கக்கூடாது. බෙදීම අවශ්‍ය නැහැ. இந்த வசனத்தை பாருங்க. 23ஆம் வசனம். 23 වෙනි පදේ. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக லட்சணம் பெறும். අවශ්‍යයි. ரொம்ப கனவீனம் நினைக்கிறதா ரொம்ப கனம் பெறுங்கிறார் ஆண்டவர். අගෞරවය කියන තැන් වලට ගෞරවය දෙනවා. 25ஆம் வசனம். 25. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படி தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை ඒ அமைத்திருக்கிறார். ගරුත්වය දීලා ශරීරය මේ වගේ නිර්මාණය කරලා තිබෙනවා. சரீரத்தில் பிரிவினை இருக்கக்கூடாது. ශරීරයේ බෙදීම අවශ්‍ය නැහැ. சரீரம்னா என்னது? ශරීරය කියන්නේ මොනවද? தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவ ராஜ்யங்கிறத மறந்துடக்கூடாது. நீங்க දේව රාජ්‍ය කියන එක අමතක කරන්න එපා. சரீரம் என்றால் என்ன? ශරීරය කියන්නේ මොනවද? சரீரத்தில் பிரிவினை இருக்கக்கூடாதுன்னா எங்க பிரிவினை இருக்கக்கூடாது? ඒ ශරීරයේ බෙදීම தேவ ராஜ்யத்தில் பிரிவினை දේව இருக்கக்கூடாது. රාජ්‍ය බෙදීම අවශ්‍ය නැහැ. தேவ ராஜ்யத்தில் ஒரு மனம் දේව தேவை. රාජ්‍ය එක්සිත් භාවය ඕනේ. இந்த பிரிவினையை ஆண்டவர் வெறுக்கிறார். ඒ බෙදීම ස්වාමීන් වහන්සේ එපා කරා. இங்க நம்ம எல்லாம் ஒரு ஊருக்காரங்க. අපි එකම ගමේ අය. எந்த ஊரு? මොනවාද ගම? பரலோகத்துக்குரிய. ස්වර්ගයේ ගමට අයිති. ஆமென். ආමෙන්. அதனால தான் இந்த உலக பிரகாரமான அடையாளங்களை மறந்து தேவ ராஜ்யத்தின் அடையாளம் நம்மேல் வர ඒ வேண்டும். ලෝකයේ ප්‍රකාර ඒ දේ සංකේතවත් වෙනස් කළා දෙවියන් වහන්සේගේ இன்னும் රාජ්‍යයට. பழைய அடையாளத்தோடு இருந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா ඔබ இருக்க තාම පරණ සංකේතවත් ඉන්නවනම් දේව රාජ්‍යයේ දරුවෝ නෙමෙයි ඔබ. பிரிவினை இருக்கக்கூடாது. බෙදීම අවශ්‍ය නැහැ. அடுத்து பாருங்க 26ஆம் வசனம். 26. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். එක අවයවයක් වේදනාව විඳිනවනම් හැම අවයවයක්ම වේදනාවටපත් වෙනවා. நீங்க ஒரு இடத்துக்கு நடந்து போறீங்க, ඔබ ඇවිදලා යනවා. இப்ப எல்லாம் நம்ம ஷூ போடுறோம், අපි ෂූ දානවා. சப்பாத்து போடுறோம், සපත්තු දානවා. நல்ல பாதுகாப்பா போறோம். ආරක්ෂාව සහිත යනවා. ஆரம்ப காலங்களை யோசிச்சு கொள்ளுங்க. ආරම්භ කාලේ හිතන්න. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தவன். ඊට අමාරුවෙන් අපි ජීවත් වුණ ஒரு පවුලක්. குக்கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். අපි ඊට අමාරු පවුලක ජීවත් වුණා. 17 வயது வரைக்கும் நான் செருப்பு போட்டது கிடையாது. අවුරුදු 17ක් වෙනකන් வெறுங்காலில் தான் நடந்திருக்கேன். සරප්පු දැම්මේ නැහැ. அவ்வளவு කஷ்டப்பட்ட குடும்பம். ඊතරම් අමාරුකම්මදී இப்ப நடந்து போகும்போது கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சு. ඇවිදලා යනකොට කට්ටක් කැණුණා තින් කකුලේ. முள்ளு குத்துன உடனே என்ன நடக்கும் சொல்லுங்க ඒ பார்க்கலாம். කකුල ඇන්න ගමන් මොකද වෙන්නේ? எது கத்துது? මොනවද කෑ ගන්නේ? வாயில முள்ளு குத்துச்சு, කටේද ඇනුනේ? காலுக்கு தானே முள்ளு குத்துச்சு. කකුලේනේ ඇනුනේ. ஏன் வாய் கத்துது? ඇයි කට කෑ ගන්නේ? ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சிருக்கு. එකට එකක් එකතු වෙලා இணைந்திருந்தால் தான் එකතු වෙලා වුණොත් තමයි. ஒண்ணுக்கு வேதனைன்னா அடுத்ததுக்கு வேதனை வரும். එකකට වේදනාවක් නම් තව එකකට වේදනාවක්. அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவது வாய். ඒ ඇඟීම එලිදරව් කරන්නේ මුඛය. தண்ணி எங்க இருந்து வருது? කඳුළු கண்ணுல இருந்து வருது. அப்ப கண்ணு என்ன செய்யுது? அதோட அந்த அவயவம் பாடுபடும் போது ඒ අවයව வாயும் பாடுபடுகிறது, கண்ணும் பாடுபடுகிறது. කටයි ඇසුයි දෙකම දුක් විඳිනවා. அதுக்கு உதவி செய்யறதுக்கு கை போகுது. ඒකට උදව් කරන්න අත යනවා. அந்த கை உதவி செய்யறதுக்கு இந்த இடுப்பை பெண்ட் பண்ணி கொடுக்குது. ඒ අත උදව් කරන්නට කොන්ද නමා ගන්නට முழங்கால் மடக்கி கொடுக்குது. ඒ දණහිසත් නමලා දෙනවා. இடுப்பு குனிய மாட்டேன், ඒ කොන්ද නැමෙන්නේ நான் නැහැ. முழங்கால் மடங்க மாட்டேன்னு சொன்னா දණහිස නමන්නේ නැහැ. அந்த முள்ளு குத்துனது கால்ல, ඒ කකුල ඇන්නේ ஆனா කට්ට. முழு சரீரத்துக்கும் வலிக்கும். මුළු ශරීරය වේදනාවයි. அதே போலதான் சபை. ඒ වගේ තමයි සභාව. ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா එක්කෙනෙකුට ප්‍රශ්න නම් முழு சபை அந்த பிரச்சனையை உணரணும். මුළු සභාවම එකට ඇඟෙන්න. யாருக்கு என்ன வந்தா எனக்கு කාට என்ன? වුණත් මොකද මට நான் நல்லா இருந்தா போதும்னு මම போக හොඳට கூடாது. ඉඳලා ඇති කියලා හිතන්න නරකයි. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, මට ප්‍රශ්නයක් නැහැ. நான் நல்லா இருக்கேன். මම හොඳට ඉන්නවා. யாரோ ஒருத்தருக்கு வந்துருச்சு. කාටදෝ ප්‍රශ්නයක් ආවා. அப்படி இருப்பதற்காக அழைக்கவில்லை. ඒම ඉන්නට කැඳෙව්වේ නැහැ. ஒரு சரீரத்துல ஒரு அவயம் துடித்தா எல்லாமே එක துடிக்கும். ශරීරයක අවයවයක් වේදනාවට පත් වෙනවනම් මුළු ශරීරෙම වේදනාවට පත් වෙන්නට ඕනේ. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමුද? ஏனென்றால் ඇයි කිව්වොත්? இது ஒரே சரீரம். මේක එකම ශරීරයක්. இந்த ஒரே මේක சரீரத்தில் එකම ශරීරයක්. அவயவங்களாக இருக்கிறோம். අවයවයන් ලෙස ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியா இருக்கணும், එකට එකක් උදව් වෙන්න ஒண்ணு சப்போர்ட்டிவா இருக்கணும். සපෝට් කරන්න அது ඕනේ. மாத்திரமல்ல, එපමණක් නොවේ. பாடுகளிலே பங்கு பெற ඒ வேண்டும். දුක් පීඩාවේ சபையில පංගුකාරය ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா සභාවේ ප්‍රශ්නයක් නම් அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, ඒගොල්ලෝ මොන වගේ පව්වක් කරත් දන්නේ என்ன නැහැ. அநியாயம் මොන பண்ணாங்களோ, වගේ අපරාධයක් කරත් அது දන්නේ නැහැ. ஆண்டவராச்சு ඒක அவங்க දෙනාන්සේ උඩ අයගේ බලාගනි. கூடாது.
එහෙම හිතන්න නරකයි. நம்மால் முடிந்த அளவுக்கு අපට පුළුවන් විදිහේ දෙයක්. அந்த வேதனையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். වේදනාවේදී අපි උදව් කරන්න ඕන. உணர்வு பூர்வமாக உதவி தேவை என்றால் ඇඟීම් සහිතව අපි උදව් කරනවා. உணர்வு பூர்வமாய் உதவி செய்யுங்கள். ඇඟීම් සහිතව සේවය. ஆலோசனையில் உதவி தேவை என்றால் උපදේශක සේවයක් වුණා. ஆலோசனையில் உதவி செய்யுங்கள். උපදේශකෙන් සේවයක් දෙන්න. பொருளாதாரத்தில் உதவி தேவை என்றால் ආර්ථිකයේ උදව්වක් ඕනේ නම් உங்கள் கொடுத்து உதவத்தக்க அந்த நிலைக்கு ஏற்றபடி உதவி செய்யுங்கள். ඔබට කරන්න පුළුවන් වූ තත්ත්වයක උදව්වක් කරන්න. எனவேதான் சபையை சரியத்துக்கு ஒப்பாக ඒ கர்த்தர் නිසා තමයි சொல்கிறார். ශරීරයට සමාන කරන්නේ මේ සභාව. தலை இயேசு. ඉස ශරීර கட்டளை எல்லாம் அங்கிருந்து தான் வரும். ඒ අනකිරීම ඔක්කොම අනපනත් දෙන්නේ ஒவ்வொரு ඉහළින්. அவயவத்துக்கு கட்டளை இடுகிறது மூளை தான். හැම ශරීරයේ කොටසකට අනපනත් කරන්නේ මුලෙන්. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? பாஸ்டருக்கு என்ன வேலை? පාස්ටර්ට මොනවද அதான் වෙන්නේ? ஆரம்பத்தில் சொல்லிட்டு நான் தேவனுக்கு உடன் வேலையா. දෙවනාංශයේ அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு உங்களுக்கு சொல்றது தான் அவருடைய வேலை. එයා දෙවනාංශ මොනවද කියන්නේ? ඒක ආලා ඔබට කියන அப்ப තමයි වැඩ. பாஸ்டர் இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்றாருன்னா පාස්ටර් මේ දේශනා කරනවා. தேவன் தமது சித்தத்தை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். දෙවනාංශයේ කැමැත්ත අපිට එළදරව් කරනවා කියලා ඔබ හිතන්නට ඕනේ. சில நேரத்துல கடிந்து கொள்ள வேண்டியிருக்கும். සමහර ඔබට තරවටු කරන්නට ඕනේ. சில நேரத்துல அரவணைக்க வேண்டியிருக்கும். සමහරට ඔබ සනසන්නට ඕනේ. சில நேரத்துல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். සමහර හොඳ තීරණ ගන්නට ඕනේ. ஏனென்றால் இது தேவனுடைய ராஜ்யம். ඒක දෙවනාංශයේ රාජ්‍ය. இது ஹோட்டல் அல்ல. මේක හොටල් එකක් නෙවෙයි. இது ஒரு கிளப் அல்ல. මේක ක්ලබ් එකක් නෙවෙයි. இது தேவனுடைய ඒක சரீரம். දෙවනාංශයේ ශරීරය. இது தேவனுடைய මේක ராஜ்யம். දෙවනාංශයේ රාජ්‍ය. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? அல்லேலூயா. හalleluya. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். තව එක දෙයක් කියන්න කැමතියි. எபேசியர் 3:14 එපේසිය 3:14. வாசியுங்கள். இதின் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி சரி. இங்கே பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள குடும்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. පොළොවේද ස්වර්ගයේද පවුල කියලා කියනවා. பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். ස්වර්ගයේ දෙවනාංශ தேவ ඉන්නවා. தூதர்கள் இருக்கிறார்கள். දේවදූතයන් ඉන්නවා. மூப்பர்கள் ஜீவன்கள் இருக்கிறார்கள். වැඩිහිටියෝ ඉන්නවා. ජීව பூமியில நீங்களும் நானும் මේ இருக்கோம். පොළොවේ ඔබයි මමයි ඉන්නවා. ரெண்டையும் இணைத்து பவுல் சொல்லுகிறார் මේ குடும்பம் என்று. මේ දෙකම එකතු කරලා පවුල්තුමා කියන அப்ப පවුල. தேவ ராஜ்யம் என்றால் என்ன? දේව රාජ්‍ය කියන්නේ මොනවද? குடும்பம். சொல்லுங்க பவுலா. பார்க்கலாம். குடும்பம். පවුලක්. எல்லாரும் உச்சரிங்களே இந்த வார்த்தையை. හැමෝම උච්චාරණ කරන්න. நாம் ஒரு குடும்பம். මම පවුලක්. ஒரே குடும்பம். එකම පවුලක්. மிஸ்பா குடும்பம். මිස්පා පවුල. ஆமென். ආමෙන්. பரலோக குடும்பம். ස්වර්ගයේ පවුල. அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு என்ன? මේ පවුලේ තියෙන වගකීම ஒரு මොනවද? குடும்பத்துக்கு முதலாவது தேவை මේ පවුලකට අවශ්‍ය දේ அன்பும் ஐக்கியம். ප්‍රේමයයි එකමුතුකමයි. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு ஐக்கியம் இருக்கணும். ස්වයං පුරුෂයා තුළ ප්‍රේමයේ එකමුතුකම. பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையில அன்பு ஐக்கியம் இருக்கணும். දරුවන් දෙමාපියන් තුළ ප්‍රේමයේ එකමුතුකම. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு இடையில அன்பு ஐக்கியம் இருக்கணும். සහෝදර සහෝදරයන් තුළ ප්‍රේමයේ එකමුතුකම. இல்லாவிட்டால் அந்த குடும்பம் குடும்பமா இருக்காது. නැත්තම් ඒක පවුලක් ලෙස තිබෙන්නේ சமாதானம் නැහැ. இருக்காது. සමාදානය சந்தோஷம் இருக்காது. සන්තෝෂේ නැහැ. அதே போலதான் ඒ වගේ තමයි. இது ஒரு குடும்பம் என்றால் මේක පවුලක් නම් எல்லாரோட ஐக்கியமா இருக்கணும். හැමෝමත් එක්ක එකමුතු நான் වෙන්න. அவங்கள்ட்ட கதைக்க මම மாட்டேன். එයත් එක්ක කතා කරන්නේ නැහැ. இவங்கள்ட்ட கதைக்க මම மாட்டேன். එයත් එක්ක කතා කරන්නේ නැහැ. ஆனா ஒரே பந்தியில பங்கு නමුත් பெறுவோம். එකම භෝජනේ අපි වැළඳනවා. அவங்க வந்தாங்கன்னா இந்த பக்கம் திரும்பி ඒගොල්ලෝ ආපුවම හැරෙනවා. அப்படி செய்வது தேவ பிள்ளைக்கு ඒක அழகல்ல. දේව දරුවන්ට ලස්සන නැහැ. யாவரோடும் கூடுமானால் හැම சமாதானமாயிருங்கள். කෙනාත් එක්ක පුළුවන් තරම් நமக்கு சமாதானமானால்ங்கிற வார்த்தையை மறந்துடுவோம். සමාදාන කියන වචනය අමතක වෙනවා. யாவரோடுங்கிறத மறந்துடுவோம். හැමෝත් එක්කම කියන එක අමතක වෙනවා. கூடுமானால்னு போட்டிருக்குல்ல, இவங்கள்ட்ட எல்லாம் கூடாதுன்னு சொல்லிடுவோம். පුළුවන් නම් කියන වචනේ අපි ඒක ගන්නවා. நம்ம சமாதானத்தை விரும்பியும் அவங்க யுத்தத்துக்கு நின்னாங்கன்னா அவங்களோட சமாதானம் இருக்க முடியாது. ஆனா நம்ம சமாதானத்தை விரும்பணும். සමාදානයට ඔබ කැමති වෙන්න ඕනේ. ඒක කැමති වෙලත් ඒගොල්ලෝ අකමැති වෙන්න ඕනේ. ඒක අතර කමක් නැහැ. ஒரு வீட்டுல நல்ல கார் இருக்கு, කාර් එකක් තියෙනවා பெரிய வீடு, නිවසක්. வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் ඒ இருக்கிறது, ගෙදරට අවශ්‍ය සියලු බඩු බහන්න තිබෙනවා. பணத்துக்கு குறைவில்லை, මුදලට අඩුවක් නැහැ. எல்லாம் நல்லா இருக்கு. සියල්ල හොඳට ஆனா තිබෙනවා. கணவன் மனைவி கதைச்சிக்கிற ස්වයං மாட்டாங்க. පුරුෂයා භාර්යාව කතා කරන්නේ නැහැ. எப்படி இருக்கு அந்த குடும்பம்? කොහොමද තිබෙයි පවුල? எல்லாம் இருந்த பிரயோஜனம் இல்லை. සියල්ල තියලා වැඩක් නැහැ. அந்த அது குடும்பமே இல்ல. ඒක පවුලක් නෙවෙයි. ஏதோ ஹாஸ்டல்ல 2 பேர் தங்கி இருக்காங்க. හොස්ටල් එකේ දෙන්නෙක් ඉන්නවා වගේ. புரியுதா உங்களுக்கு? තේරෙනවද? அப்ப அன்பும் ஐக்கியமும் தான் குடும்பத்தின் அடையாளம். ප්‍රේමය එකමුතුකමයි තමයි இந்த සබාවට. அன்பும் ஐக்கியமும் இருந்தா தான் சமாதானமா ඒ இருக்கும். ප්‍රේමය එකමුතුකම තමයි සමාදානය. இந்த சபையின் தலைவர் சமாதான காரணர். මේ සමාදානයේ සභාවේ ஆமென் නායකයා. சொல்லுவோமா? ආමෙන් කියමු. சமாதான பிரபு. සමාදානයේ ප්‍රභු. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருக்கணும், සියල්ල එක්කෙනෙක් එක්ක සමාදානයෙන් அன்பா ඉන්න. இருக்கணும், ප්‍රේමයෙන් ඉන්න. ஐக்கியமா இருக்கணும். එකමුතුව ඉන්න. குடும்பத்துல இன்னொன்னு காணப்படணும். පවුලේ තව දෙයක් දකින්නට ඕනේ. ஒருவரை ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள. එක්කෙනෙකුට එක්කුණේ කමා ஆமென் කිරීම. சொல்லுவோமா? ආමෙන් කියන්නේ. இப்ப பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெற்றோர் மன்னிச்சிடுறீங்கல்ல. දරුවන් වැරද්ද කරාම දෙමව්පිය කමා நம்ம කරනවානේ. பிள்ளை தப்பு பண்ணா மன்னிப்போம், අපගේ දරුවා වැරදි කරොත් කමා කරනවා. அடுத்த பிள்ளை தப்பு பண்ணா மன்னிக்க மாட்டோம். තව දරුවෙක් වැරද්දක් அவங்கள කරා. அப்படி பண்ணிடுச்சு. ඒගොල්ලෝ එහෙම කරා කියලා කියනවා. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு பிள்ளைகள். අපි හැමෝම දෙවනාසගේ දරුවෝ. நம்ம எல்லாம் அவருடைய අපි பிள்ளைகள். එයාගේ දරුවෝ. அவர் எல்லாரையும் மன்னிக்கிறார். එතුමා හැමෝම කමා அவங்க කරනවා. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க முகத்திலே முழிக்க එයා மாட்டேன்னு මට சொல்லக்கூடாது. ද්‍රෝහිකම් කරාගේ මූණ බලන්න மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். කමා කරන්න පුරුදු වෙන්න. மன்னிப்பு இருந்தால் தான் குடும்பத்தில் சமாதானம். කමාව තිබුණොත් තමයි පවුල තුළ සමාදානය. திருமணமானவர்கள்
மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. විවාහ වෙච්ච අය පවා අත උස්සන්න පොඩ්ඩක්. நல்ல கை உயர்த்துங்க. நான் உங்களை எதுலையும் மாட்டி விட மாட்டேன். ඔබ මාට්ටු කරලා දෙන්නේ නැහැ. இப்போ நல்ல கை தூக்கிட்டீங்களா? හොඳට අත උස්සවන්න. எங்க குடும்பத்துல சண்டையே வந்தது இல்லைங்கிறவங்க மட்டும் கையை கீழே போடுங்க. අපගේ පවුලේ රණ්ඩුවක් ඇවිල්ලම නැහැ කියන எங்க අය අත. கணவன் மனைவிக்கு இடையில சண்டையே வந்தது இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் கையை கீழே போடுங்க. இல்ல எங்களுக்கு எல்லாம் சண்டை வரும்னு අපිට சொல்றவங்க රණ්ඩු එනවා නම් අත வெக்கப்படாதீங்க, උස්සන්න. நானே ලැජ්ජ වෙන්න එපා. මමත් අත எங்களுக்கு எல்லாம் උස්සනවා. இடையில சண்டைகள் வந்திருக்கு. අපිට රණ්ඩු ඇවිල්ලා තිබෙනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டோமா? අපි ඩයිවර්ස් වලට ගියාද? வாழ்றோம்ல. ජීවත් වෙනවා නේද? ஏன்? ඇයි? சரி நம்ம மனைவி தானே சொன்னா, අපගේ භාර්යාව නේද? நம்ம புருஷன் தானே අපගේ சொன்னா, ස්වාමි පුරුෂයානේ. நம்ம பிள்ளை தானே. අපගේ දරුවනේ. மன்னிக்கிற குணம் අපි வருதா? කමා කරන ගුණාංග එනවා නේද? இதைத்தான் சபையில මේක கத்தர் තමයි සභාව තුලට එන්නට நம்ம ඕනේ. பிரதர் தானே. අපගේ நம்ம සහෝදරයා. sister தானே. අපගේ සිස්ටර් சரி නේ. ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டாங்க. පොඩ්ඩක් කේන්තියෙන් කිව්වා. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ඒගොල්ලෝ මොනවාද ප්‍රශ්නයක්ද දන්නේ නැහැ. மன்னிக்கிற குணம் வேணும். කමා කරන ගුණාංග. இயேசுனுடைய சாயல் என்றால் என்ன? යේසුස් වහන්සේගේ ස්වරූපය කියන්නේ ஒரு அங்கி போட்டு தாடி வைக்கிறதா? ඒ දහඩි රවුල තියාගන්න. அப்படின்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க? අපි කාන්තාව මොනවද කරන්නේ? யோசிச்சு பாக்குறீங்களா? அப்ப தேவனுடைய சாயல் என்னால தேவ கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබට කමා කළා වගේ. நீங்கள் ஒருவர் ඔබ மன்னிங்க. එක්කෙනෙකුට කමා இதுதான் කරන්න. கிறிஸ்துவின் ඒක சாயல். තමයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වරූපය. ஆமென். ආමෙන්. அப்ப குடும்பம் என்றால் மன்னிக்கிற குணம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வீட்டுல குடும்பமா இருக்கும். පවුලක් ලෙස කමා කිරීම තිබ්බ තමයි ඒතර පවුලක් ලෙස සිටින්නේ. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளும். එක්කෙනෙකුට එක්කෙනෙක් කමා කිරීමේ පුරුද්දක් ඇති කරගන්න. அல்லேலூயா. හalleluya. இளைய குமாரன் அப்பாட்ட காசெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். බාල පුත්‍රයා තාත්තගෙන් හැම දෙයක්ම අරගෙන ගිහලා වියදම් කළා. பன்றி திங்கிற தவிடு கூட கிடைக்கல. නමුත් ඒ ඌර කන ඒ அப்பா දේවත් හම්බුනේ அப்பா නැහැ. வீட்டுக்கு திரும்ப வர்றான். තාත්තගේ නිවසට නැවත එනවා. ஏன் வருகிறான்? ඇයි එන්නේ? அப்பா மேல இருக்க அன்புனால இல்ல, තාත්තට තියෙන ප්‍රේමය නිසා அப்பா නෙවෙයි. வீட்டுல இருக்க சாப்பாட்டுனால. තාත්තගේ තියෙන කෑම හිතලා ආවේ. அவனுக்குள்ள அன்பெல்லாம் கிடையாது. තාත්තට ප්‍රේමයක් නෙවෙයි. அப்பா வீட்டுல சாப்பாடு இருக்கு, තාත්තයි කෑම තියෙනවා. போனா கொடுப்பார். ගියත් දෙයි. பிள்ளைகள் இருந்தா கவனிங்க, දරුවෝ අවධානය යොමු அப்பா කරන්න. அம்மா வீட்டுக்கு வர்றது பாசத்தோட வரணும். නමුත් තාත්තා අම්මා ගාවට එන්න ඕන ආදරයෙන්. அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு போகணுங்கிறக்கா வரப்படாது. ලබා ගන්නට එන්න අරකයි. அல்லேலூயா சொல்லுவோமா? හalleluya කියමුද? இப்ப இளைய குமாரன் வந்தமே அப்பா கட்டி சேர்ந்து பிடிக்கிறார். බාල පුත්‍රයා ආපු ගමන් හොඳට அந்த බදාගෙන பன்றி நாத்தம் அவன் மேல் இருக்கிறது. ඒ ගූරන්ගේ ගඳක් තිබුණා. அவன் தலைக்கு எண்ணெய் இல்ல, ඒ ඉසට තෙල් නැහැ. உடுப்பெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. ඇඳුම් ඉරිලා. ஏன் அவனை கட்டி பிடித்தார்? ඇයි වැළඳ ගත්තේ? அப்பாவுக்கு அன்பு இருந்துச்சு. තාත්තට ප්‍රේමය තිබුණා. எப்படி இருந்தாலும் அப்பா அன்பை மாத்த மாட்டார். නමුත් කොහොම වුණත් Hallelujah. තාත්තගේ ආදරය වෙනස් කරන්නේ නැහැ. அப்பாவுடைய அன்பு அவனை மன்னித்தது. ඒ ප්‍රේමය එයාව කමා சரி, කළා. நடந்ததெல்லாம் போட்டோம். සිදුවුණු දේ ගියාද? என் புள்ள நீ திரும்ப මගේ வந்து. දරුවා නැවත ආවා. ஆனா வீட்டுல ஒரு அண்ணன் இருந்தான். නමුත් අයියා හිටියා. அவன் இவனை எப்பயுமே பழைய குற்றவாளியாவே பார்ப்பான். නිතරම වැරදි පරණ වැරදිකාරය ලෙස බැලුවා. வேசிகளிடத்திலே சொத்தை செலவழிச்சிட்டான். ඒ වේශිකම් ඉදිරියේ සල්ලි විනාශ அவனை කළා. மீண்டும் ஏன் வந்த? එයා නැවත අයියා ආවේ. கல்யாணம் பண்ணி போயிட்டால, එයා විවාහ වෙලා ගියානේ. அவன் ஏன் திரும்ப வந்தான்? ඇයි නැවත ආවේ? உனக்கு உறுதி உனக்கு கொடுத்தாச்சு, ඔබට දුන්න දේ ஏன் දුන්නා. வர? ඇයි? கூட பிறந்தவங்களுக்கு சில நேரத்துல அப்பா அம்மா மாதிரி மன்னிக்க முடியாது. නමුත් සහෝදරයන්ට අම්මා තාත්තා වගේ කමා කරන්න බෑ. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ කියනවා. எல்லாரையும் மன்னிக்கணும். ඒ හැමෝම කමා කරන්න. கூட இருந்த சகோதரனுக்கு என்ன குணம் இல்ல? ළඟින් ඉන්න සහෝදරයට ගුණාංගේ. அப்பா மன்னிச்சு ஏற்றுக்கொள்றார். තාත්තා කමා කළ පිළිගත්තා. சில வேளை இந்த சபையில பிரச்சனை பண்ண போயிருக்கலாம், සමහර මේ ප්‍රශ්න වෙලා ගිහිල්ලා වෙන්න පුළුවන්. மனம் திரும்பி வந்திருக்கலாம். සිත්තරලා ඇවිල්ලා එන්න ஐயோ පුළුවන්. என் சர்ச்சை விட்டுட்டு போக முடியலன்னு மனம் திரும்பி வந்திருக்கலாம். චර්ච් එකට යන්න ඕනේ නේ කියලා ඇවිල්ලා එන්න පුළුවන්. பாஸ்டர்ட்ட வந்து கதைப்பாங்க, පාස්ටර් කතා කරනවා. பாஸ்டர் பார்ப்பாங்க, පාස්ටර් බලනවා. உன்னை ரட்சிப்புள்ள நடத்துனது நானு, මම ගැලීමට ගෙනිච්ච உனக்கு ඔබනේ. அபிஷேகத்துக்குள்ள நடத்துனது ආලේපේ நானு, මග පෙන්වි உனக்கு මමයි. ஞானஸ்தானம் கொடுத்தது நானு. බෞතිස්ම දුන්නේ මමයි. பரவாயில்லப்பா வந்துட்டிய வீட்டுக்கு කමක් නැහැ ආවදින්. வான்னு கூப்பிட்டுருவாங்க. එන්න කියලා කැඳවනවා. ஆனா இன்னொரு விசுவாசி சொல்லுவான், තව ඇඳිලිවන්තයක් කියනවා. எதுக்கு இந்த ஆள மறுபடியும் ඇයි சேர்த்த? මේව නැවත ගෙනාවේ? இவன் මෙයා பொல்லாதவனாச்சு. නපුරෙක් නේ. அப்ப யாரா தான் பாக்குறோம்? කාවද බලන්නේ? பழைய குற்றவாளியா பாக்குறோம். පරණ වැරදිකාරය ලෙස බලන්නේ. இயேசு பழைய குற்றவாளி லிஸ்ட்ல ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாருன்னா යේසුස් වහන්සේ පරණ වැරදිකාරයෝ ලැයිස්තුවක් நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்ல தான் இருப்போம். ඔබත් මමත් ඒ ලැයිස්තුවේ ඉන්නවා. ஒரு நாள் நம்மை அவர் பழைய අපි குற்றவாளியா පරණ වැරදිකාරය ලෙස යේසුස් වහන්සේ බලන්නේ ආමෙන් නැහැ. சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? அவர் மன்னிச்சிடுறார். එයා කමා කරනවා. அத போல தான் நம்மளை ඒ மன்னிக்க වගේ තමයි අපිත් කමා කරන්න ඕනේ. ஏற்றுக்கொள்ளுங்கள். අපි පිළිගන්න. கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் ක්‍රිස්තුස් ஏற்றுக்கொள்ளுங்கள். වහන්සේ ඔබ පිළිගත්තා වගේ ඔබත් அப்ப එක්ක එක්කිනා அக்செப்ட் பண்ணும். ஒரு பலவீனமா இருக்கலாம், துர்வல- ஒருவருக்கு ஒரு குணம் இருக்கலாம், වැරදි ගුණාංගයක් இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொள்ளுங்க. ඒ තිබෙන විදිහට පිළිගන්න. நம்ம இயேசுட்ட வந்தபோது நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே ஏற்றுக்கொண்டோம். අපි යේසුස් වහන්සේ වෙතට ආපුවම අපි කොයි විදිහට හිටියේ ඒ විදිහට යේසුස් වහන්සේ පිළිගත්තා. நாமும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். අපිත් ඒ වගේ පිළිගන්න ඕනේ. அதனால தான் சபையை குடும்பம்னு கத்த ඒ சொல்றார். නිසා සභාව පවුලක් ලෙස කියන්නේ கடைசியா ஒரு காரியத்தை இதுல சொல்றேன். අන්තිමට එක දෙයක් කියන්න. குடும்பம் என்றால் பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். පවුලක් කියන්නේ වගකීම් සහිත වෙන්නට ඕනේ. பொறுப்பில்லாத புருஷன் என்ன பண்ணுவாரு? වගකීමක් නැති ස්වාමි පුරුෂයා බලන්න. கஷ்டப்பட்டு உழைப்பார், ඊට අමාරුවෙන් අම්බ කරනවා. வர்ற வழியிலே சாராயம் குடிச்சு செலவழிச்சிட்டு வந்துருவார். එනකොටම හරක්කු බීලා වීදම් කරනවා. பிள்ளைங்க படிப்பை பத்தி யோசிக்க மாட்டாங்க, දරුවන්ගේ අධ්‍යාපනය ගැන හිතන්නේ නැහැ. பிள்ளைகளுடைய சாப்பாட்டை பத்தி யோசிக்க மாட்டாங்க, දරුවන්ගේ කෑම ගැන හිතන්නේ மனைவி නැහැ. படுற கஷ்டம் தெரியாது, භාර්යාව විඳින දුක දන්නේ சுயநலவாதியாக නැහැ. இருப்பாங்க. ඊට මමත්වයෙන් நான் நல்லா இருந்தா ආත්මාර්ථකාමී.
මම හිටියොත් හොඳයි. இப்படிப்பட்ட ஆட்கள் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. එවැනි අය විවාහ වෙන්නම නරකයි. குடும்ப பொறுப்பு இருக்க வேண்டும். පවුලේ වගකීමක් තියෙනවා. குடும்ப பொறுப்பு இல்லாமல் ஊர் சுத்துற ஆளா இருக்க கூடாது. පවුලේ වගකීමක් නැතුව හැම තැනම රස්තිය குடும்ப අතු ගන්න. பொறுப்புள்ளவர்களை தான் குடும்ப தலைவன் என்று சொல்ல முடியும். නමුත් පවුලේ වගකීමක් කෙනා කෙනා තමයි පවුලේ නායකයා. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ நமக்கு மணவாளனாக இருக்கிறார். අපට මනාලයා. அவர் குடும்ப தலைவராக එයා இருக்கிறார். පවුලේ නායකයා. கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல புருஷர்கள் தங்கள் மனைவிகளை ක්‍රිස්තුස් போஷித்து වහන්සේ காப்பாற்றுறாங்க. සභාව පෝෂණය කරලා ආරක්ෂා කරනා වගේ ස්වයං පුරුෂයා තමයි පවුල ආරක්ෂා කළ உங்க යුතුයි. வீட்டுல அங்க ஊத்த கிடக்குது. ඔබගේ පවුල ගෙදර කුණු තියෙනවා. யாராவது வந்து சுத்தம் பண்ண நினைப்பீங்களா? කවුරු හරි සුද්ධ කරයි කියලා හිතනවද? என் வீட சுத்தம் பண்ணணும் நீங்க பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வீங்க. ඔබගේ නිවස සුද්ධ කරන්න ඕන කියලා වගකීමෙන් වැඩ කරන්නට ඕනේ. சபையில ஒரு பேப்பர் கிடக்கட்டும், සභාවේ පත්තර කෑල්ලක් තිබුණොතින් அதை எடுத்து போடுற பொறுப்புணர்வு நமக்கு வருதா? ඒක අරන් දාන්න ඕන කියලා ඒ யார் වගකීම போட்டது இப்படி? කවුද දැම්මේ? திட்டிட்டு போவோம், බැනලා යනවා. ஆனா அதை எடுத்து போட மாட்டோம். නමුත් ඒක අරන් දාන්නේ නැහැ. ஏன்னா பொறுப்பு இல்ல. එන වගකීමක් නැහැ. சபை என்றால் குடும்பம். සභාව පවුලක්. ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்குரிய பொறுப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். හැම දෙයක් කිරීමේ වගකීමක් අපට තියෙනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? எல்லாவற்றுக்கும் மேலாக හැම දෙයට වඩා அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கிற பொருளாதார பொறுப்பு கணவனுக்கு உண்டு, மனைவிக்கு உண்டு, பிள்ளைகளுக்கு உண்டு. ඒ පවුලේ තියෙන ඒ ආර්ථිකයේ අඩුපාඩුකම් සපයනට ස්වයංපුරුෂයා භාර්යා දරුවන්ට වගකීම තිබෙනවා. தேவனுடைய ராஜ்யம் குடும்பம் என்றால் මේවා දේව රාජ්‍යයේ පවුලක් නම් குடும்பத்திற்கு எப்பவுமே தேவைகள் உண்டு. ඒ පවුලට බොහෝ අවශ්‍යතාවයන් තිබෙනවා. எங்களுக்கு தேவையே இல்லைங்கிற குடும்பம் யாராவது இருக்கீங்களா? අපට කිසිම අවශ්‍යතාවයක් නැහැ කියලා පවුලක් ඉන්නවද එහෙම? ஒரு குடும்பத்தினுடைய தேவையே நிறைவடையாத பட்சத்தில் එක පවුලක අවශ්‍යතාවයන් සපුරන්න බැරි තත්ත්වයක பல குடும்பங்களை உள்ளடக்கிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு எல்லாம் நிறைவா வந்துருமா? මේ බොහෝ පවුල් එකතු වෙලා මේ දේව රාජ්‍ය නැමැති සභාවට අඩුපාඩු නැද්ද? வளருகிற குடும்பத்துக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கும். වැඩෙන සභාවට අවශ්‍යතාවයන් තිබෙනවා. வளருகிற சபைக்கு தேவை இருந்து கொண்டே இருக்கும். වර්ධනය වෙන සභාවට පවුලට අවශ්‍යතාවයන් அப்ப තිබෙනවා. இந்த சபையினுடைய தேவைகளை யார் சந்திப்பா? මේ පවුලේ මේ සභාවේ අවශ්‍යතාවය කවුද මුණ ගැහෙන්නේ? அதை சந்திக்க வேண்டிய பொறுப்புள்ள பிள்ளைகளாகத்தான் கர்த்தர் உங்களை ඒ வைத்திருக்கிறார். දේවල් මුණ ගැහෙන්නට ඕන වගකීම් දරුවන් ලෙස තමයි ඔබව තබා තිබෙන්නේ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மா செல்லமா வளர்க்குறாங்க, කුඩා දරුවක් ලෙස ඉන්නකොට දරුවෝ வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, හැමදේම ඉල්ලන දේ දෙනවා. தங்களை தியாகம் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. පරිත්‍යාග කළ අරන් දෙනවා. பிள்ளை படிச்சு பெரிய ஆள் ஆயிடுச்சு, නමුත් දරුවා ඉගෙනගෙන හොඳ තත්ත්වයකට சம்பாதிக்குது. හොඳට අම්බ කරනවා. இது ஏன் காசு? දැන් මගේ මුදල් நான் ஏன் கொடுக்கணும்? මම ඇයි දෙන්න ඕනේ? அப்பா அம்மா கஷ்டப்படட்டும், අම්මා අමාරු වෙද්දී யாராவது கொடுப்பாங்க. කවුරු හරි දෙයි. அப்படி இருந்தா அது பொறுப்பில்லாத பிள்ளை. එවැනි දෙයක් කරනවා නම් වගකීමක් නැති දරුවෙක්. ஆரம்பத்துல அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, පටන් ගැනීමේ இனி දෙමෝපියෝ என்னால වෙසම முடிஞ்ச உதவியை நான் දැන් මට කරන්න පුළුවන් උදව් செய்யணும். කරන්නට ඕනේ. ஆரம்பத்தில் சபை பலருக்கு உதவி செய்திருக்கிறார். සභාව බොහෝ අයට උදව් කරා. ஆனால் සභාව கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது සභාව දෙන ආශිර්වාද நாம் சபைக்கு உதவி අපි செய்கிறவர்களாக සභාවට උදව් කරන්නට ඕනේ. அல்லேலூயா சொல்லுவோமா? හalleluya කියමුද? தேவனுடைய தேவனுக்கும் දෙවියන්සේ ராயனுடையதை ராயனுக்கும் රායන්ගේ දේ රායන්ට දෙන්නට ඕනේ. நம்முடைய குடும்பம் අපගේ පවුල தசமபாகங்களை நாம் செலுத்த வேண்டும். දසයෙන් කොටස දෙන්නට ඕනේ. ஏன் தசமபாகம்? ඇයි දෙන්නට ඕනේ? அதெல்லாம் பழைய ஏற்பாடு. ඒක පරණ ගිවිසුම. இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பழைய ஏற்பாடுங்கிற இந்த துருபதேசமே வந்துச்சு. ඒ YouTube ආවට පස්සේ වැරදි ඉගැන්වීමක් ආවා. ஏன்னா இப்படி எல்லாம் போட்டா தானே விசுவாசிகள் பார்ப்பாங்க, வியூவர்ஸ் கூடுவாங்க, அவனுக்கு பணம் கிடைக்கும். එයාට ගොඩක් views වැඩි වෙන්නේ එම දැම්මම තමයි දේවදරුවෝ. நான் சொல்லுகிறேன், මම කියන්නම්. தசமபாகம் பழைய ஏற்பாட்டு உபதேசம் அல்ல, දසයෙන් කොටස පරණ ගිවිසුමේ උපදේශයක් නෙවෙයි. நியாயப்பிரமாணமும் அல்ல. ඒක ව්‍යවස්ථාවක් නෙවෙයි. நியாயப்பிரமாணம் வரும் காலத்துக்கு முன்பாகவே ඒ ව්‍යවස්ථාවත් එන්න ප්‍රථමයෙන්ම ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தார். ආබ්‍රහාම් මෙල්කිසෙස්ට දසයෙන් කොටස දුන්නා. ஏன் கொடுத்தார்? ඇයි දුන්නේ? இவர் அப்பமும் ரசமும் கொடுத்தார். මෙයා මිදියුස රොටි දුන්න නිසා. அப்பமும் ரசமும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு அடையாளமா ඒ இருக்கிறது. දේව මිදියුස රොටි දේනාසෙත් එක්ක සම්බන්ධ වීමේ எனவே என்னை සංකේතයක්. ஆசீர்வதித்த தேவனுக்கு நான் நன்றி கடன் செலுத்துகிறேன் என்பதுதான் தசமபாகம். මම දේනාසේ ආශිර්වාද කරපු දේනාසෙට කෙලෙගුණ දක්වන විදියට තමයි දසයෙන් කොටස දෙන්නේ. ஆபிரகாமுக்கு எந்த நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுத்தது? ආබ්‍රහාම්ට මොනවද ව්‍යවස්ථාව කියලා දුන්නේ? யாக்கோபுக்கு என்ன பிரமாணம் சொல்லி கொடுத்தது? යාකෝබ්ට කවුද කියලා දුන්නේ? தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுப்பேன்னு දෙවියනේ சொன்னாரு. ඔබ මට දෙන හැම දෙයකින් මම දසයෙන් කොටස දෙනවා කියලා කිව්වේ. எங்க சர்ச்சில் நான் தசமபாகத்தை பத்தியே பேச மாட்டேன். මම අපගේ චර්ච් එකේ දසයෙන් කොටස ගැන කතා ஆனா කරන්නේ. 90% மக்கள் அதுல உண்மையா இருக்காங்க. 190ක් ඒ අය අවංකව ඉන්නවා. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த சத்தியம். එයාට දන්නවා ඒ සත්‍යතාවය. எத்தனை பேர் உள்ள நுழைஞ்சு அது பழைய ஏற்பாடு எங்க போட்டிருக்கு, பைபிள் எங்க போட்டிருக்கு, பாஸ்டர்ஸ்ங்க எல்லாம் கொளுத்து போறாங்க, இப்படி எல்லாம் சொல்லி விசுவாசிகளுடைய மனசை கெடுக்கிறாங்க. බොහෝ අය
ඇතුළට එකතු වෙලා දසයෙන් කොටස ගැන වැරදි ඉගැන්වීම් දෙනවා. ஆனா அவங்க சபையினுடைய அமைப்பு அவங்களுக்கு தெரியாது. නමුත් සභාවේ ඒ ක්‍රමය தேவனுடைய දන්නේ නැහැ. ராஜ்யம்ங்கிற சிந்தை அவர்களுக்கு ඒ இருக்கு. දේව රාජ්‍යයේ සිතුවිලි දන්නේ නැහැ. ஆண்டவர் இந்த தசம கட்டளையை எதுக்கு கொடுத்தார்? ඇයි මේ අනකිරීම දුන්නේ දසයෙන් කොටස ගැන? நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிற பழகுவதற்காக இதை ஏற்படுத்தினார். ඒ දේනාංශයට බයවීමේ පුරුද්දක් ලෙස நீ දුන්නේ. கர்த்தருக்கு நீ பயப்படுறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இப்படி ஒரு கட்டளையை දේනාංශයට வச்சார். බය වෙනවද නැද්ද කියලා තමයි අන දීලා තිබෙන්නේ. நம்மள்ட்ட வாங்கி தான் கர்த்தர் பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. දේනාංශය අපෙන් අරන් තමයි ජීවත් වෙන්න ඕනේ කියලා නෙවෙයි. வானத்திலிருந்து மண்ணாவை போட்டவர் ඒ ආකාශයෙන් මන්නා දුන්න කෙනා வானத்திலிருந்து பொன்னையும் போட முடியும். එයාට රන්නුත් දාන්න පුළුවන්. ஆனா உங்கள்ட்ட இருக்கிற நன்றி உணர்வின் மூலமாய் வர்றதை தான் கர்த்தர் ඔබගෙන් எதிர்பார்க்கிறார். එන කෙලේ ගුණ ஆமென் දාන්න சொல்லுவோமா? තමයි ඒක තමයි. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். දිවිත්‍ය කතාව 14:23. உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. දසයෙන් කොටස දෙන්න කියලා තියෙනවා. அப்ப தேவனுக்கு பயந்திருக்கிற பழகுவதற்காக இந்த நியமத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். දේනාංශයට බයවීමේ පුරුද්දක් වශයෙන් තමයි ඒ දසයෙන් කොටස දෙන්න. நான் முடிக்க விரும்புகிறேன். මම අවසන් කරන්න කැමතියි. சபை என்பது தேவனுடைய සභාව ராஜ்யம். කියන්නේ දේනාංශගේ රාජ්‍යය. தேவன் ராஜ்யத்தை கட்ட දේව விரும்புகிறார். රාජ්‍ය ගොඩනගන්න කැමතියි. நம்மை உள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். අපිව එකතු කළා இருளின் அதிகாரத்திலிருந்து பிரித்தெடுத்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை சேர்த்திருக்கிறார். අන්ධකාරයේ රාජ්‍ය තුලින් ප්‍රේමණීය කුමාරයාගේ රාජ්‍යයට අපි එකතු කළා. எதற்காக இந்த ராஜ்யத்தில் சேர்த்தார்? මොනවටද අපි එකතු කළේ? சபைதான் தேவனுடைய ராஜ்யம். සභාව තමයි දේනාංශගේ රාජ්‍යය. சபை ஒரு பண்ணை. සභාව කියන්නේ කුඹුරක්. பண்ணையில வேலையாட்கள் தேவை. ඒ පොළේ වැඩ කරන්නට ඕනේ. சபை என்பது கட்டிடம். ඒ ගොඩනැගිල්ලක්. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டு கட்டி எழுப்பப்படக்கூடிய ஜீவனுள்ள கற்கள் தேவை. දේනාංශගේ කැමැත්ත අනුව ඒ ගල නිර්මාණය වෙලා ජීවමාන ගලත් එක්ක එකතු වෙලා නිර්මාණය சபை වෙනවා. என்பது ஒரு சரீரம். සභාව කියන්නේ ශරීරයක්. நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட අපි வேண்டும். හැමෝම එකතු වෙලා ஒருவருக்கு ஒரு உதவியாக ஒத்தாசையாக இருக்க வேண்டும். එක්කෙනෙකුට උදව්ව උපකාර කරන්න சபை ඕනේ. என்பது ஒரு குடும்பம். සභාව කියන්නේ පවුලක්. மன்னித்து மறந்து அன்பா இருந்து කමා කරලා பொறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. වගකීමෙන් ප්‍රේමයෙන් සිටිය යුතුයි. இப்படிப்பட்ட ராஜ்யத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். මෙවැනි රාජ්‍යයක් ගොඩනගන්න දේනාංශ எல்லாரும் කැමතියි. எழுந்து நிற்போமா? අපි හැමෝම එකට